ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் இப்போ நான் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். கடக சுக்கிர பெயர்ச்சி இதனால் வரைக்கும் மிதுன ராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 7/7/2024 முதல் 31/7/2024 வரை கடகராசியிலே சஞ்சரிக்க போகிறார். அப்போ அந்த கடகத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய பலாபலன்கள், அதனுடைய பொது பலன்கள் என்ன, 12 ராசிகளுக்கு உண்டான பலன்கள் என்ன, பார்வை பலன் என்ன, ஸ்தான பலன் என்ன, அதை தான் சொல்ல போகிறேன். இப்போ அந்த வகையில் மேசராசி தான் முதல் ராசியாக வருது. அதுபடி நான் மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் சொல்ல போகிறேன். இப்போ பொது பலனை சொல்ல போகிறேன். இப்போ உள்ள கிரக நிலை பார்க்கும்போது மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், இப்போ சுக்கிரன் வந்து சேர்ந்துருவார். சந்திரனும் இருக்கார் கடகத்தில் இந்த சுக்கிர பயிற்சி ஆகிற அன்னைக்கு. அது இல்லாமல் கண்ணியில் கேது, கும்பத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கார். இதுதான் கிரக சூழ்நிலை. இதை வச்சு பார்க்கும்போது பொதுவாக இது நாள் வரைக்கும் நம்ம சுக்கிர பயிற்சி தான் சொல்ல போகிறோம். சுக்கிரனை பற்றி தான் சொல்லணும். இது நாள் வரைக்கும் சுக்கிரன் மிதுன ராசியில் இருந்தார். மிதுன ராசின்றது புதன் தான். அந்த புதன் வந்து சுக்கிரனுக்கு வந்து பெரிய பகைன்னு சொல்ல முடியாது. இப்போது சந்திரனுடைய வீட்டில் வந்திருக்கார். கடகராசி என்று சொல்லக்கூடிய சந்திரன் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அந்த சந்திரன் வீட்டுக்கு வந்திருக்கார். பொதுவாக சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்திருந்தாலே ஜோதிட சாஸ்திரப்படி வளர்ச்சி என்று சொல்லப்படுகிறது. அப்போ கண்டிப்பாக வளர்ச்சி தான் பெற போகிறீங்க. இந்த பொது பலன் வந்து பார்க்கும்போது மக்கள் எல்லாருக்கும் அந்த தேவையான ஆசைகள் நிறைவேறும். அது முக்கியமான விஷயம். இந்த சுக்கிரன் வந்து கடகத்தில், அதுவும் சந்திரனும் கூட இருக்கார். அது பயிற்சி ஆகும்போது சந்திரனும் கூட இருக்கார். அப்போது கடகத்தில் சுக்கிரன், சந்திரன், ஏற்கனவே அங்கே புதன் இருக்கார். புதன், சுக்கிரன், சந்திரன் இந்த 3 பேருமே இருக்காங்க. 3 பேருமே நல்ல ஒரு கிரகங்களாக சொல்லப்படுகிறார். அப்போது புதன் வந்து கல்விக்குரிய கிரகம். சகல விதமான சாஸ்திரங்களுக்கு படிப்பு, கல்வி, மதிப்பு, மரியாதை இதுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கிரகம். சுக்கிரன் வந்து எல்லா வகையான ஆசாபாசங்கள், சந்தோஷமான விஷயங்கள், நம்மளுக்கு சகல சௌபாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் தான். சந்திரன் வந்து நல்ல ஒரு அன்பு, பாசம், மனித நேயம், அதன் பிறகு மனநலம், மனோகாரங்க சொல்ல போகிறாங்க சந்திரன். அதனால் மனநலம் நன்றாக இருக்கிறது, தெளிவான சிந்தனையோடு இருக்கிறது, எண்ணங்கள் பூர்த்தி ஆகிறது. அரசாங்கத்தோட தொடர்பு உடைய கிரகமும் சந்திரன் தான் சொல்லப்படுது. சூரியனும் உண்டு, சந்திரனும் உண்டு. ஏன்னா 2 பேரும் ராஜகிரகங்கள். அரசாங்கத்துடைய உதவிகள், அரசாங்கத்து மூலிமா நல்லது நடக்கிறது, இதெல்லாமே சந்திரனுடைய பலன்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல இந்த கிரகங்கள் இருக்கும்போது எல்லா விதமான மக்களுக்கும் நல்ல அவங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், கல்வியில் வளர்ச்சி ஏற்படும், தேவையான பொருட்கள் வீடு வந்து சேரும், நல்ல மாற்றத்தை உணர்வாங்க. சாதாரண ஒரு வீட்டில் இருப்பாங்க, அவங்க வாடகை வீட்டு போனால் கூட அந்த வீடு சொந்த அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். புது விதமான திட்டங்களை போடுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரன் வந்து பார்க்கும் இடம் வந்து மகர வீடாக இருக்கிறது. மகர வீடுன்றது சனி வந்து நட்பு கிரகம் தான் சுக்கிரனுக்கு. அப்போ மகர ராசியை பார்க்கும் பொழுது பார்வை பலனும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை. அப்போ அந்த மகர ராசியை பார்க்கும் பொழுது கடல் கடந்த வாணிகம் சிறக்கும், நல்ல ஒரு நீரின் மூலமாக ஏற்படக்கூடிய பொருட்கள் உற்பத்தி ஆகும், அது வளர்ச்சி பெறும், கடல் வாழ் உயிரினங்கள் விலை ஏற்றங்கள் இருக்கும், அது மூலிமா சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிப்பாங்க, வளர்ச்சி அடைவாங்க, ஏற்றுமதி இறக்குமதி நல்லா வாணிகம் நல்லா முன்னேற்றமாக இருக்கும். இது மாதிரிலாம் நல்ல விஷயங்கள் தான் சொல்லிட்டு வரேன். தீமையான விஷயங்கள் எதுவும் நடக்க போகிறது இல்லை. அதனால தான் நல்ல விஷயம் சொல்லிட்டு வரேன். அப்படி ரொம்ப கொஞ்சம் இதுவாக இருக்கணும், நெகட்டிவான விஷயங்கள்னாக்கா என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு சில பேருக்கு அதிகமாக, அதாவது இப்போ ஒரு ஆசைப்படலாம், பேராசைப்படக்கூடாது, அந்த மாதிரி எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ அந்த ஆசை மட்டும் பட்டு நியாயமான ஆசையாக இருந்தால் நல்லது நடக்கும். பேராசைப்பட்டால் பெரு நஷ்டம் தான். அப்போது பேராசைப்பட்டு நீங்கள் செய்யக்கூடாத செயலை செஞ்சு போகக்கூடாத இடத்துக்கு போய் பழகக்கூடாத நட்பை பழகினீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரப்போகுது. இதுதான் இந்த பொது பலனை நான் இப்போ சொல்லியிருக்கேன் இந்த சுக்கிர பயிற்சிக்கு. அதனால் இது கவனமாக கேட்டு நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததாக மேசராசிக்கு போக போகிறேன். அன்பு நேயர்களே, சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் இப்போ சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மேசராசிக்கு சொல்ல போகிறேன். மேசராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உங்கள் ராசிக்கு 3ல் இருந்த சுக்கிரன் 4ஆம் இடமான கடகராசிக்கு வந்திருக்கார். அப்போது 4ஆம் இடத்துல சுக்கிரன். அவர் வந்து 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். அப்போது உங்கள் ராசிக்கு மகரம் 10ஆம் இடமாக சொல்லப்படுது. அப்போது 4ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ இதனால் ஏற்படக்கூடிய பல ஆவலங்கள் என்னன்றதான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக மேசராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மை தான் விளையுது. ராகுகேதுவும் நல்லா தான் இருக்குது, சனி பகவானும் நல்லா தான் இருக்காங்க. எல்லா கிரகங்களுமே ஆண்டு கிரகங்களுமே மேசராசிக்கு நல்லதாக சொல்லப்பட்டு, அப்போது இந்த சுக்கிர பயிற்சி இதுவும் நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, 4ல் இருந்து 10ஐ பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க, எப்பயுமே ஒரு கிரகம் 4ல் இருந்து 10ஐ பார்த்தாலும் 10ல் இருந்து 4ஐ பார்த்தாலும் புதைய லோகம் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ புதைய லோகம்னா என்ன? எதிர்பாராமல் கிடைக்கக்கூடியதான். புதையல்னா பூமியிலேருந்து எடுக்கிறது தான் புதையல் நினைக்காதீங்க. திடீர்னு உங்களுக்கு வரக்கூடிய சொத்து, திடீர்னு வரக்கூடிய பணம் தொகை,
யாராவது எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு. நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவங்க நல்லா பெரியலாக வந்திருப்பாங்க, அவங்க இந்த நேரத்தில் உதவி பண்ணுவாங்க. எதிர்பாராமல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்பாராத நன்மை, இதெல்லாமே புதிய யோகத்தில் சேர்ந்த ஒரு விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த மாதிரி யோகம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கிறனால சுக்கிரனுக்கு உங்களுக்கு வீடு, இது முன்னால் மேஷராசிக்காரனுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கிடைக்கும். வீடு கட்டி முடிக்காமல் இருந்தவங்களுக்கு வீடு கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. புதுசாக வாகனம், பழைய வாகனத்தை விட்டுட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. நட்பு வட்டார விரிவடையும். உறவினர்கள் வந்து தானாக வந்து முன்னிருந்து செஞ்சு உங்களுக்கு உதவி புரிவாங்க. உங்கள் மேலே அன்பும் ஆதரவுமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் அவங்க 10ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு ஜீவனஸ்தானம் வளர்ச்சி பெறுது. அதனால் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் மேலிடத்தை கேட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்க, இல்லை எனக்கு கொஞ்சம் சலுகை கொடுங்கலாம் கேட்டிருப்பீங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவர் வந்து இப்போது உங்களுக்கு அந்த சலுகையை கொடுப்பார். அப்போ சந்தோஷமான விஷயம் தானே. அப்போ நல்லது தான் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் புது விதமான யுக்தியை கையாளுவீங்க. திடீர்னு யாரோ வந்து சொல்லுவாங்க, நீ என்னப்பா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி பண்ணுங்க, உனக்கு இது தெரியாதான்? ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நான் இவ்வளோ நாள் அதை யோசிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சொன்ன அந்த அறிவுரை பிரகாரம் தொழிலை வந்து நீங்கள் மேம்படுத்தலாம். அது மூலிமா வளர்ச்சி அடையும், நல்ல லாபங்கள் இருக்கும். இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இனிமேல் தொடர்ந்து பயன்படுத்தி வருவீங்க, லாபம் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி தான் வியாபாரத்தில் அப்படி தான் நடக்க போகுது. அதில் உள்ள பங்குதாரர்கள் உங்களுக்கு நல்ல உதவியாக இருப்பாங்க. அவங்க மூலிமா லாபங்கள் கிடைக்கும். அதனால் நீங்களும் வளர்ச்சி அடைவீங்க, அவங்களும் வளர்ச்சி அடைவாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது 10ஆம் இடத்தை பார்க்கறனால. இது இல்லாமல் திடீர்னு சொன்ன இல்லையா, திடீர் அதிர்ஷ்டம், அது மாதிரிலாம் கூட நடக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அது உண்மையான விஷயம். ஏன்னா ஆண்களுக்கு வந்து கலத்திரகாரன்னு சொல்லப்படுது சுக்கிரன் தான். அப்போ அந்த சுக்கிர பயிற்சியில் அந்த கணவன், அதாவது நீங்கள் இந்த சண்டை போட்டிருப்பீங்க மனைவியிட்ட, இப்போ என்ன பண்ணுவீங்க, சுக்கிரன் நல்ல பொசிஷனில் இருக்கும்போது நீங்களே போய் மனைவி வீட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. இல்லைனா கோபமாக இருக்கிற மனைவிக்கு என்ன பண்ணுவீங்க, ஏதாவது ஒன்று அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கோபம் தணிஞ்சிரும். அது மாதிரிலாம் நடக்க போகிறீங்க. அப்போ மனைவி வந்து உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இணக்கமாக இருப்பீங்க, நல்ல ஒரு தாம்பத்திய அந்யோன்யம் கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போது சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால வளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும். வீட்லேயே வளர்ச்சி இருக்கும், நாட்டிலேயே வளர்ச்சி இருக்கும். இதெல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் அந்த உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு புதுமையான திட்டங்கள் மனசில் ஏற்பட்டு அது மூலிமா நல்லது நடக்கும். எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசியாதிபதி முருகர் தான். அந்த முருகர்லேயே சுக்கிரன்ற போது அழகு தானே. அப்போது அழகான முருகன், அந்த ராஜ அலங்காரம் பண்ணுவாங்க, அது மாதிரி பார்த்துருப்பீங்க. இல்லைனா வள்ளி தேவனை சேர்ந்திருக்கிற முருகர் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருப்பார். அது மாதிரி இந்த சந்தன காப்பு பண்ணும்போது முருகர் ரொம்ப அழகாக இருப்பார். அது மாதிரி உள்ள முருகரை தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். எப்பயுமே நம்ம பார்க்குறது தான் எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம என்ன பார்க்குறோமோ அதுவே தான் ஆகும். அப்போது நீங்கள் அந்த மாதிரி அழகான முருகனை பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த மனசில் அழகான அந்த எண்ணங்கள் வரும், உங்களுடைய சந்தோஷமான மனநிலை வரும். அப்போ நீங்கள் தைரியமாக துணிஞ்சு எது வேணும் செய்வீங்க. இதனால் வரைக்கும் செய்யாமல் இருந்திருப்பீங்க. அப்போ தைரியமாக செய்யும்போது கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அப்போது இதுதான் உண்மையான விஷயம். அதுக்காக தான் வந்து இறைசக்தியை வழங்கணும், விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சதா சிந்தனையோடு இருங்க, முருகர் வழிபட்டு வாங்க. வள்ளி தேவான் முருகர் வழிபட்டால் ரொம்ப விசேஷம். இன்னும் கேட்டால் அந்த வள்ளி தேவானில் வள்ளி என்ற அந்த அம்பாள் சுக்கிரனுடைய அம்சமாக சொல்லப்படுது. மகாலட்சுமியோட அம்சம் சுக்கிரன் சொல்லும் மாதிரி அந்த வள்ளியுடைய அம்மன், வள்ளி அம்மனுடைய அந்த அம்சமும் சுக்கிரனுடைய அம்சமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அந்த வள்ளியை வழிபட்டு வாங்க. அது மாதிரி ஒரு சேர வணங்கிட்டு வாங்க, விளக்கு ஏற்றிட்டு வாங்க. எப்பயுமே முருகருக்கு 6 விளக்கு. அப்போ சுக்கிரனுக்கும் உண்டானது 6 தான். அந்த 6 எண்ணிக்கையில் நெய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம். அப்போ இந்த சுக்க பயிற்சிக்கு எங்கே போட்டாலும் முருகர் கோயில், எந்த கோயில் போனாலுமே முருகர் கோயில் போனாலும் 6 விளக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வணங்கிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமையில் போங்க, ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமையில் போங்க, அதில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். கிருத்திகை, சஷ்டி, இது மாதிரிலாம் வழிபட்டுவாங்க. இது இல்லாமல் சுக்கிரனுக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமையில் தாயாரை வழிபட்டுவாங்க, பெருமாளை வணங்கிட்டு வாங்க. சுமங்கலிக்கு வந்து தாம்பூலம் கொடுத்துவாங்க. வயதான பெண்மணிகளுக்கு வந்து தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சுமங்கலியாக இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். கல்யாணம் ஆகாத பெண்ணுங்களுக்கு வந்து தான தர்மம் பண்ணி ஏதாவது உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி செஞ்சு அந்த கல்யாணத்துக்கு வழி பண்ணி கொடுங்க. உங்களால் முடிஞ்சால் கூட நீங்கள் கை காட்டி 4 பேர்கிட்ட சொல்லி அது மூலிமா பண்ணி கொடுக்கலாம்.
இதெல்லாம் வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த புண்ணியம் மாதிரி கிடைக்கிறது ரொம்ப, ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறது, ஒரு ஏற்படுத்தி கொடுக்குறதுலாம் சாதாரண விஷயம் அல்ல. அதனால் அது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போகிறதுன்னு சொல்லி இந்த தான தர்மங்கள், இறை வழிபாடுகள்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே, சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்கு சொல்லப்போகிறேன். ரிஷபராசி பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்திருக்காரு. அந்த சுக்கிரன் பார்க்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு 9ஆம் இடமாக அமைந்திருக்கு. சுக்கிரன் கடகத்திலிருந்து மகரத்தை பார்க்கிறார். அப்போது 9ஆம் இடம் பார்வை. முதல்ல இந்த 3ஆம் இடத்து பலன் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பொதுவாக சுக்கிரன் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்களை செய்யக்கூடியவர், உங்களை ஆசையை நிறைவேற்றக்கூடியவர், வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவர், அவர் வாகனக்காரகன்னு கூட சொல்லப்படுறார். அப்போ வாகனங்களும் உங்களுக்கு கிடைக்க செய்வார். இது மாதிரிலாம் பண்ணக்கூடியவர். அப்போ அவர் 3ஆம் இடத்தில் வந்திருக்கும் போது 3ஆம் இடம் என்பது தைரியம், வீரியம், பராக்கிரமம், வெற்றி, இளைய சகோதரம், தன்னம்பிக்கை, துணிச்சல், இதெல்லாமே சொல்லக்கூடியது 3ஆம் இடம். அப்போது உங்களுக்கு தைரியம் நல்லா வரும். சுக்கிரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அல்லவா, அதனால் அசாதாரணமான தைரியம் வரும், துணிச்சல் வரும். அது மூலிமா எல்லாமே செய்வீங்க. இதனால் வரைக்கும் செய்ய முடியாத வேலைலாம் எடுத்து போட்டு செய்வீங்க. உங்களை பார்த்துட்டு எதுவுமே ஒன்றால் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தேன், இப்போ செய்கிறிய பாருவாங்க. என்னமோ தெரியல, எனக்கு ஒரு தைரியம் வந்துடுச்சு, மனசில் ஒரு உத்வேகம், அதனால தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சுக்கிரன் தான். அது மாதிரி பண்ணிட்டு வருவீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வண்டி வாகனம்லாம் புதுசாக வாங்கி அதை பயன்படுவீங்க. அது வாகனம் தொழில் செய்கிறவங்க இன்னும் நல்லா அபரிதமான வளர்ச்சி அடைவீங்க. எப்படி இருந்தாலும் அந்த வாகனங்களில் பயணிக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. இது இல்லாமல் வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அந்த வாகனங்களை வாங்கி விற்கிறது தொழில் பண்ணுறாங்க இல்லையா, வாங்கல் விற்றல், பையிங் செல்லிங், அவங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை அடைவாங்க. எதிர்பாராத விட நல்ல வருமானம் வரும். அதுதான் இப்போது நடக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் உங்களுடைய மனைவி உறவுகள், அது முக்கியமாக சொல்லணும், மனைவி உறவுகள் மூலிமா கண்டிப்பாக நன்மை கிடைக்கும். அவங்களே வந்து வழியை வந்து உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், இதனால் வரைக்கும் பண்ணாமல் இருந்திருப்பாங்க, இப்போ அவங்களே வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ணும்போது நீங்களும் அவங்களுக்கு பண்ணணும்னு தோணும், நீங்களும் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இளைய சகோதரம் வந்து அது தம்பியாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். உங்களுக்கும் அவங்க மூலம் உதவி கிடைக்கும். நீங்களும் அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் தான். அதுக்குள்ள நேரம் வரும்போது தான் நடக்கும் கண்டிப்பாக. அதுக்காக தான் காலத்தே பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. நல்லா வந்துச்சுப்பா அவனுக்கு, அதுதான் எல்லாமே நல்லா வந்திருக்கு அவனுக்குவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அதுபடி தான் நடக்கும் எல்லாமே. அதனால் இது மாதிரிலாம் பயன்பெற போகிறீங்க. இது இல்லாமல் அந்த 3ல் இருக்கிற சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய இடம், தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தேவதா ஸ்தானம், பெரியோர்கள் ஸ்தானம், இது மாதிரிலாம் சொல்லப்படுது. அப்போது பெரியவருடைய ஆசீர்வாதம் வாங்கணும், தந்தைக்கு வந்து பாதுகாக்கணும், ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருந்தால் பாதுகாக்கணும். இல்லை அவர் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ணுவார். அதனுடைய தந்தை வழி உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் அந்த பிரச்சனை நீங்கள் அவர் மூலிமா தந்தையோட சொத்து வந்து சேரும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. கண்டிப்பாக கடல் கடந்த பயணம் கண்டிப்பாக போயிட்டு வருவீங்க. இதுவும் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் வேண்டுதல் பிரார்த்தனை கண்டிப்பாக இருக்கும். அம்மன் வழிபாடு இருக்கும். சுக்கிரனுக்கு அம்மனுடைய அம்சம் தானே, அம்மனுடைய வழிபாடு, வேண்டுதல், பிரார்த்தனை இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் இப்போ செய்யக்கூடிய நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பிரார்த்தனைலாம் நிறைவேற்றுவீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் பண்ணிட்டு வாங்க பொதுவாக. அது இல்லாமல் வந்து பெண்களுக்கு வந்து துணிமணி வாங்கி கொடுக்கலாம். பெண்களுக்கு வந்து புடவை, அந்த உடுத்தக்கூடிய துணிமணிகள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இல்லாத பட்டல் வாங்கி கொடுக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். பொதுவாக பெண்களுக்கு வாங்கி கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணி வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் என்ன தான தர்மம் பண்ணுறீங்கோ அதனுடைய சாராம்சமான ஒன்று பலன் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் துணிமணி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு துணிமணி யாராவது கொடுப்பாங்க. நீங்கள் உணவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது உதவி பண்ணுவாங்க. நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க, பணம் உதவி. இப்படி தான் நடக்கும். ஒன்று கொடுத்தீங்கன்னா ஒன்று வரும். அதுதான் விஷயம். அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு பெரியவங்க. அதனால் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இறை வழிபாடுன்னு பண்ணும்போது நீங்கள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் போகிறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் பௌர்ணமியில் ரொம்ப வழிபடுறது அம்மனை ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபடலாம். பண உதவி தான் பண்ணணும் அவசியம் இல்லை.
அவங்களுக்கு சகாய உதவி, சரீர உதவின்னு சொல்லுவாங்க, கூடமாட உதவிக்கு போகிறது. இப்போ பெண்களுக்கு எல்லாருமே ஓரளவுக்கு வந்துட்டாங்க தைரியமாக, இருந்தாலும் சில இரவு நேரங்களில் போகிறது, ஒரு முடிக்கக்கூடாத விஷயத்தை முடிச்சு கொடுக்கறது, நிறைய இடத்துல அலைய விடுவாங்க. இப்போ அரசாங்கம் மூலிமா போனால் ஆஃபீஸில் அது மாதிரிலாம் போனீங்கன்னா நிறைய அலைய விடுவாங்க, அலைச்சல் திருச்சல் இருக்கும். அப்போ நீங்கள் கூட போய் உதவி ஒத்தாசை பண்ணலாம். அது தங்கச்சியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், எப்படி வேணால் இருந்துட்டு போட்டோம். அப்போ அந்த பெண்களுக்கு நீங்கள் கூடமாட போய் உதவி செஞ்சீங்கன்னா அதனால் கண்டிப்பாக நல்ல நடக்கும். அதுதான் சகாயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 3ஆம் இடம் வந்து சகாயஸ்தானம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் அந்த பெண்களுக்கு உதவி பண்ணணும். அப்போ உங்களுக்கு வந்து முன்னேற்றம் கிடைக்கும். இது இல்லாமல் திருநங்கைன்னு சொல்கிறான் பாருங்கள், அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணணும். அதுதான் இப்போது கொஞ்ச நாளாகவே அவங்கள வந்து யாரும் மதிக்கிறதில்ல, அவங்கள வந்து மட்டம் தட்டுறாங்க, கிண்டல் கேலி பேசுகிறாங்க. இப்போ திருநங்கையில் உள்ளவங்களாமே காவல்துறையில் வந்துட்டாங்க, மருத்துவத்துறையில் வந்துட்டாங்க, பெரிய ஐஏஎஸ்ஆரா ஐபிஎஸ்ஆ இது மாதிரிலாம் வந்துட்டுருக்காங்க, நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க. நிறைய ஆங்கிலம்லாம் பேசி நான் பார்த்துருக்கேன் திருநங்கைகள். அவங்களாம் படிப்பு இப்போ வந்துடுச்சு, படிப்பறிவு வந்துடுச்சு. அதனால் அவங்களுக்கு எந்த வகையில் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினச்சி அதை செஞ்சுட்டு வாங்க. அவங்க வந்து அவங்க மேலே தவறு கிடையாது. திருநங்கையாகிறது கடவுளுடைய அது பிரசாதம், வரப்பிரசாதம். ஆண் பெண் தான் அப்படின்லாம் கிடையாது. 3ஆம் பாலினமும் அது கடவுள் உருவாக்குனது தான். அது வந்து அதுக்கு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, இன்பம் துன்பம் சராசரியின் வாழ்க்கை, இது சொல்லியிருப்பாங்க. 3 கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு வாஸ்து பார்க்கும்போது கூட நல்ல சக்தி இருந்தால் பாசிட்டிவ் பவர் எனர்ஜி இருக்குன்னுவோம், கெட்ட சக்தி இருந்தால் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னுவோம். ரெண்டுமே இல்லாமல் இருக்கும் நிறைய வீட்டில். நானே பார்த்துருக்கேன். வாஸ்து பார்க்க போகும்போது பாசிட்டிவ் இருக்காது, நெகட்டிவ் இருக்காது, நியூட்ரல். நியூட்ரல் என்னென்ன, இரண்டும் கெட்டான். ரெண்டும் கெட்டான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இரண்டும் கெட்டான். அதனால தான் அந்த இரண்டும் கெட்டான் தான் அந்த திருநங்கை. அதனால் 3ஆம் பாலினம் கண்டிப்பாக இருக்குது. அது இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து சதவீதத்தில் பர்சன்டேஜில் குறைவாக இருக்கலாம், இருந்தாலும் அவங்கள நம்ம ஒதுக்கிட முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவில் அவங்களுக்கு நீங்கள் என்ன தானந்தனம் பண்ணணும், உதவி ஒத்தாசை பண்ணணும்னு சொல்லிவிட்டு இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இறை வழிபாடு தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு உண்டான அந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக செய்யணும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கார். அவர் பார்க்கிற இடம் 8ஆம் இடம். இதை பற்றி அந்த பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக உங்களுக்கு மிதுன ராசிகள் புதனுடைய ராசி அதிபதி. அப்போ சுக்கிரன் வந்து நன்மை தான் செய்வார். அப்போது 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்திருக்கனால தனம், குடும்பம், வாக்கு, கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே நல்லது நடக்க போகுது. இது வரைக்கும் கொடுக்கல் வாங்கலுக்கு பிரச்சனை இருந்திருக்கும், இப்போ வந்து சரியாக வந்திருக்கும். நீங்கள் கொடுத்த பணம் திரும்பி வரும், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும், குடும்பத்தில் எல்லோரும் உங்களை மதிப்பாங்க, அந்யோன்யமாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் அந்த குடும்பஸ்தானத்திலேயே சந்திரனும் புதனும் சேர்ந்திருக்கனால எல்லா வகையிலும் உறவு மூலிமா, தாய் வழி உறவு மூலிமா, மாமன் மைத்தின உறவு முக இதெல்லாமே நன்மை நடக்கும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா தாய் மாமா தான் எந்த ஒரு விழாவிலையும் முன்னின்று நடத்துவார். அதுதான் இப்போ உங்களுக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக தாய் மாமனுடைய உதவி கிடைக்கும். அது ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்க மூலிமா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்க மூலிமா பண உதவி கிடைக்கும், பொருள் உதவி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நீங்களும் அவங்களுக்கு உதவியாக இருப்பீங்க, அவங்களும் உதவியாக இருப்பாங்க. அதுதான் இப்போ இந்த காலகட்டத்தில் நடக்கும். இது மாதிரி நடக்க போகுது. இது இல்லாமல் தாய் வழி உறவுலையும் உங்களுக்கு நன்மை கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் கண்டிப்பாக நடக்க போகுதுன்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்குவீங்க. உங்களுக்கு உண்டான வருவாய் அதிகரித்து காணப்படும். அது மூலிமா வாங்கி சேர்ப்பீங்க. இந்த பொருள் ரொம்ப நாளாக வாங்கலாமல் இருந்தேன், வாங்கிட்டேன் அப்படின்னு போகிறவன்லாம் காமிப்பீங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது எல்லாமே நடக்க போகுது. இது இல்லாமல் உங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட போகிறதுனால் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கிறதுக்கு அடிக்கடி அம்மன் கோயில் வழிபாடு போயிட்டு வரணும், செவ்வாய் வெள்ளிக்கிழமை போயிட்டு வரணும், ஞாயிற்றுக்கிழமையில் திருஷ்டி கழிச்சு போடணும், பூசணிக்காய் சுற்றி போடணும், எலுமிச்சம்பழம் சுற்றி போடணும், சூரத்தேங்காய் உடைக்கலாம், பிள்ளையாருக்கு போய் சூரத்தேங்காய் உடைச்சிட்டு போகலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி ஏற்பட போகுன்னு சொல்லும்போது அதுக்குண்டான திருஷ்டி பலனை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு இந்த அதிகமாக பணம் வருது, உதவி வருது, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, அதனால் கண்ட உணவுகளை சாப்பிடாமல் லிமிட்டாக நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்குமோ அதை சாப்பிட்டு வரணும். இப்போலாம் பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் இப்போலாம் பார்த்திங்கன்னா மிட் நைட் ஃபுட்டுன்னே வந்து இப்போது நிறைய ஹோட்டலில் அப்போலாம் பார்த்திங்கன்னா 10 மணி வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் விட்டுருவாங்க. அப்புறம் 11 மணி ஆச்சு. இப்போலாம் பார்த்திங்கன்னா 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கு வந்து பேர் மிட் நைட் ஃபுட்டுன்றான், இது மாதிரிலாம் சொல்கிறான். அப்போது அந்த நேரத்தில் போய் சாப்பிடக்கூடாது. அந்த நேரத்தில் சாப்பிட்டாக்கா கண்டிப்பாக உடம்புக்கு செயல் இருந்துடுவோம். நம்ம தூங்குற நேரத்தில் போய் சாப்பிட்லாமா? அதுக்கு தானே ஒதுக்கியிருக்காங்க அந்த நேரம். காலையில் இரவு 10லேருந்து காலை 6 வரைக்கும் தூங்கக்கூடிய நேரம்னு ஒதுக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் போய் சாப்பிட்டாக்கா அது ஜீரணமாகிறதுக்கு லேட் ஆகும். அப்போது அப்படியே சாப்பிட்டாலும் எளிதில் ஜீரணிக்கக்கூடிய உணவு சாப்பிட்ணும். அதனால் மிதுன ராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்கும்போது
நீங்கள் போயிட்டு வந்துட்டுருக்கலாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் போகாமல் இருக்கிறது நல்லது. இரவு நேரங்களில் ரொம்ப போய் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. கண்டது சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். அது இல்லாமல் உங்களை உடம்பை பார்த்துக்கணும். சிறுநீரக பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணும். சுகர் உள்ளவங்களாம் சரி டெஸ்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் பெரும்பாலும் திரவ உணவு சாப்பிட்றது ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில். இது மாதிரிலாம் பண்ணணும். இது இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் எதிர்பாராத உதவிகள் எல்லாமே கிடைக்கும். எதிர்பாராத நட்பு வட்டாரத்துலேருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். எல்லாமே செஞ்சுருப்பாங்க. நிறைய பேர் நட்பு ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் உங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாங்க, ஆனால் ஒன்றும் செய்யாமல் போயிருப்பாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக செய்வாங்க. அது ஒரு நாள் மனசில் நினச்சிட்டு போவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நான் வந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த நேரத்தில் என்னாலும் செய்ய முடியல, இப்போ சொல்கிறேன் டக்குன்னு வீட்டுக்கு ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவாங்க. பொருள் கொடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா கவரில் பணம் போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நடக்கும். அப்போ கண்டிப்பாக அதனால் நடக்கும். அதுலேயும் உங்களுக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான விஷயமாக நடக்க போகுது. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க நல்லது. அது ஆண்களுக்கு தான் சொல்லி ஆகணும். அப்போது ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பழகும் விதத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கணும். இதுதான் அந்த சுக்கிர பேச்சில் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நல்லா கேட்டுங்க, பெருமாள் வழிபாடு உங்களுக்கு 9. அதிலே அழகான பெருமாள் யார்? சுந்தரராஜ பெருமாள். சுந்தரனாலே அழகு தானே. சுந்தரராஜ பெருமாள் வணங்கிட்டு வரலாம். அது இல்லாமல் சீனிவாச பெருமாள், அவரை வணங்கிட்டு வரலாம். அவரும் அழகாக இருப்பார், அவர் வணங்கிட்டு வரலாம். வெங்கடாஜலபதி ரொம்ப அழகாக இருப்பார், அவரை வணங்கிட்டு வரலாம். அழகுள்ள பெருமாள் இதுமாரி அது மாதிரி அழகர் மலை பெருமாள் விசேஷமாக சொல்லுவாங்க இல்லையா. இப்போது கூட இந்த மதுரையில் கூட விசேஷமாக சொல்லப்படுது. கல்லர் அவர் கூட பெருமாள் தான் அம்சம் கொண்டவர் தான், அவரை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு வந்தீங்க ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. ஸ்ரீதேவி பூதேவி சேர்ந்த பெருமாளை வழிபட்டு ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு 2 வித வருமானங்கள் இந்த சுக்கிர பயிற்சியில் வரக்கூடிய அம்சமாக இருக்குது. வெளிநாடு வெளியூர் பிரச்சனை கண்டிப்பாக வரும், அது மூலிமா நல்லது நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் தான தர்மம் பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு ஏற்ற துணிமணி வாங்கி கொடுக்கலாம், பள்ளிக்கு செல்லக்கூடிய உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம். அது இல்லாமல் ஃபீஸ் கட்டினாமல் முடியாமல் இருப்பாங்க, கஷ்டப்படும், அது உங்கள் கண்ணில் பார்த்தாலோ காதில் கேட்டாலோ அது செய்யலாம். அது இல்லாமல் ஷேர் பண்ணி விடலாம். எல்லாருக்கும் நீங்கள் காமிச்சு மற்றவங்க மூலிமா வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செய்யலாம். உதவி ஏதோ ஒரு வகையில் செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலே போதும். தான தர்மம் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இந்த விஷயங்களை கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்போறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். கடகராசிக்கு உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் வந்திருக்கார். இதனால் வரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். இப்போது 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் சுக்கிரன் இருந்தார். இப்போ கடகராசிக்கு உங்கள் ராசிக்கு வந்துட்டார். அப்போ ராசியிலே சுக்கிரன் இருக்கார். அவர் 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார். அப்போது உங்களுடைய ராசிலேருந்து 1ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அதனுடைய பலாபலம் தான் இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலும் கடகராசிக்கு இப்போ நல்லா தான் இருக்குது. ஏனென்றால் குருவும் 11 வந்துட்டார், சனியை வக்ரம் பெற்றிருக்காரு, அஷ்டம சனி கூட வக்ரம் பெற்றிருக்காரு. அதனுடைய பலன் நல்லதாக நடக்க போகுது. ஏற்கனவே ராகுக்கு எதுவும் கடகராசி நல்லதான் செஞ்சுட்டுருக்கு. அதனால் இந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்தனால, அதுவும் சந்திரன் அவர் வரும்போது சந்திரனும் கூட இருக்கார், புதனும் இருக்கிறார். அப்போது இந்த 3 கிரகங்களுடைய இணைவு மூலியமாக உங்களுக்கு எதிர்பாராத விஷயம் நடக்கும், கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், மனசில் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயம் நடக்கும், எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். பெண்கள் வட்டாரம் விரிவடையும். பெண்களுக்கு நிறைய அவங்க கூட பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா அதிகரிக்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். ஆண்களுக்கும் அதிகமாக நட்பு வட்டாரம் விரிவடையும். ஆப்போசிட் செக்ஸ் மூலிமா அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கிடைக்கும். இப்போ பெண்களாக இருந்தால் ஆண்கள் நட்பு கிடைக்கும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் நட்பு தான் சொல்கிறேன். நட்புன்றது புனிதமானது. அந்த வகையில் அது ஒரு லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. அது மீறி போகும்போது தான் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நட்பாக பழகுங்க. அந்த காலத்தில் சகோதரன் சொல்லுவாங்க, இப்போலாம் அந்த ஒத்து வர சகோதரன் சொல்ல முடியாது. அதனால் நட்புன்றது அதுக்கு விட புனிதமானது. அப்போ அந்த மாதிரி பழகி வரலாம், ரொம்ப நல்லது நடக்கும். ஒருத்தர் உதவிகரமாக இருக்கலாம். ஆண் பெண் சேர்ந்தால் அந்த உறவு தான் தகாத உறவு தான் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அப்படி நினைக்கிறவங்கள அவங்க முகத்தில் நீங்கள் கரிய பூசலாம். நல்ல நட்பாக இருக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் நல்ல நட்பாக இருந்தால் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் கிடையாது. அந்த ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு எண்ணம், ஒருத்தர் உதவி பண்ணுறது, ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஃபேமிலிக்கு உதவி பண்ணுறது, 2 ஃபேமிலி சேர்ந்து வெளியே போகிறது வருது, இதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள். மனசில் ஒன்றும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறத பண்ணி செஞ்சு பாருங்கள். அப்போ தான் அதனுடைய எப்பவுமே உணர்ந்தால் தான் இறைவன் இருக்கிறான் அப்படின்றது உணர்ந்தால் தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். கடகராசிக்கு இப்போது இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். ஏன்னா அது பெண் ராசின்னு சொல்லப்படுது. அந்த பெண் கிரகமான சுக்கிரன் கடகத்தில் இணைஞ்சிருக்காரு.
அது நல்ல ஆசாபாசம் கிடைக்கும். நிறைய விருந்து கேளிக்கையெல்லாம் போவீங்க, அறுசுவை உணவு சாப்பிடுவீங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமலாம் சிலதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஆனால் சாப்பிட முடிஞ்சிருக்காது. இப்போலாம் போய் அதை போய் சாப்பிடுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். அதுதான் உண்மை. ஒருத்தர் கூடுவாங்க, ஒரு ஃப்ரெண்டு கூடுவாங்க, வாங்க போய் சாப்பிட்லான்னு. அங்கே போனால் நீங்கள் சாப்பிடாத அந்த உணவு சாப்பிட்ருவீங்க. ஆஹா, ரொம்ப நாள் கனவு, நீண்ட நாள் கனவு நிறைவேற்று அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருந்தாலும் அது அவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் 7ஆம் இடத்தை பார்க்கலாம்ல. கணவன் மனைவி உறவு பலப்படும், நட்பு உறவு பலப்படும், உறவுகள் அந்த பங்குதார உறவு பலப்படும். இதெல்லாமே நல்லது நடக்கும். அடிக்கடி பயணங்கள் ஏற்படும், அது மூலிமா நல்லது நடக்கும். இது இல்லாமல் வந்து குரூப்பாக ஒரு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது. இதான் நல்லா கவனிக்கணும். குரூப்பாக சுற்றுலான்ற போது குரூப் அந்த எல்லோரும் ஒன்றா சேர்ந்து போவாங்க பாருங்கள், ஒரு வேலை செய்கிற இடத்துல, இல்லைனா ஒரு பள்ளியாக இருந்தாலும் சரி, கல்லூரியாக இருந்தாலும் சரி, அது மூலிமா போகிறது, இதெல்லாம் அக்கம் பக்கத்துலவங்களாம் சேர்ந்து போகிறது, இது மாதிரி எல்லாமே சேர்ந்து போகணும். அதுதான் ஒரு சுற்றுலா. தனியாக போகிறத, நம்ம குடும்பம் மட்டும் போகிறத விட இது மாதிரி சேர்ந்து போகும்போது அந்த சந்தோஷம் அளப்பரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் போயிட்டு வர்றது நல்லதாக சொல்லப்படுது. இதெல்லாமல் வந்து வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தால் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம். இந்த சுக்கிர பயிற்சி வந்து உங்களுக்கு நன்மை தான், நன்மைக்கு மேலே நன்மை செய்ய போகுது. நடக்காத விஷயத்தை நடத்தி கொடுக்கும். இது வரைக்கும் வாங்காத பொருள் வாங்கி போடுவீங்க. ஒரு அந்த பொருள் வாங்க முடியாது, விலை அதிகமாக இருக்குமே அப்படி சொல்லியிருப்பீங்க. அந்த பொருள் வீடு வந்து சேரும். எப்படி வரும் சேருன்னா, நீங்கள் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒருத்தருக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, அவர் உங்களுக்கு இந்த பொருள் வேணும்னு நீங்கள் நினச்சிருப்ப சொல்லியிருப்பீங்க. திடீர்னு வந்து எதிர்பாராமல் அதை வாங்கி கொடுத்துருவார். கேட்டாக்கா, நீ தான் எனக்கு பண்ணியிருக்கேப்பா, நான் உனக்கு பதில் பண்ணியிருக்கேன், அதில் என்ன தப்புன்னுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. அதில் வந்து அழகான அம்மன் யார் சொல்லுவாங்க, மதுரை மீனாட்சி பார்க்கலாம், காமாட்சி பார்க்கலாம், இவங்களாம் ரொம்ப அழகாக இருப்பாங்க. விசாலாட்சி பார்க்கலாம். இது இல்லாமல் கற்பகாம்பால் சொல்லுவாங்க, அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது இல்லாமல் வந்து சந்தானம் லக்ஷ்மின்னுவாங்க, அவங்க ரொம்ப பொறுமையாக அழகாக இருப்பாங்க. அப்புறம் வந்து சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள், இவங்க எல்லாமே சந்தோஷமாக அழகாக தான் இருப்பாங்க. அந்த அழகான பெண் தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல நடக்கும். அவங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையில் செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றிடுவாங்க. 11 தீபங்கள் போட்டு வணங்கி வருது நல்லதாக சொல்லப்படுது. இந்த கடகராசிக்கு பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்படுது. பௌர்ணமி வழிபாடு கண்டிப்பாக நீ மிஸ் பண்ணக்கூடாது. கடகராசிக்காரங்க எந்த வழிபாடு மிஸ் பண்ணாலும் பௌர்ணமி வழிபாடு, அம்மன் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அப்போ நீங்கள் வணங்கிட்டு வாங்க, எலுமிச்சம்பழம் மாலை போட்டு வாங்க, பெண் தெய்வத்தை வழிபட்டு வாங்க, பெண்களுக்கு உதவி பண்ணுவாங்க, சுமங்களுக்கு உதவி பண்ணுங்கள், இதெல்லாம் தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. விதவைகளுக்கு, கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, ஏழ்மையில் வாடும் பெண்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இப்போ மகளிர் குழுலாம் இருக்குது பாருங்கள், அதிலே கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம். இல்லைனா அந்த மாதிரி குழு அமைச்சு கொடுக்கலாம், இதெல்லாமே செய்யலாம். எந்த வகையில் வேணாலும் உதவி பண்ணலாம். அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடகராசிக்காரங்க இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப அமோகமாக இருக்க போது நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகிறோம். வராத பொருள் வீடு வந்து சேரும். பண வரவு கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை சேமிக்கக்கூடிய காலமாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லைன்னா பயனுள்ள ஒரு செலவாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்கு எல்லா வேலையும் ஏற்றமாக தான் சுக்கிர பயிற்சி இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்ப்புன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். அங்கேருந்து 7ஆம் பறவையாக 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இதனால் என்னென்ன பலன்கள் ஏற்பட போகுதுன்னு தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான், அதனால் பலன்களும் குறைவாக தான் இருக்கும். முக்கியமான பலன்களாக இருக்கும். அதை நீங்கள் கவனமாக கேட்டு அதன்படி நடந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை நீங்கள் நல்லபடியாக நகர்த்தி விடலாம். அப்போது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால சிம்மராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இது வரைக்கும் ரொம்ப அலைச்சல் தேய்ச்சலாக இருந்திருப்பீங்க. அங்கே போயிருப்பீங்க, இங்கே போயிருப்பீங்க, ஒரு ஓய்வு இல்லாமல் முடியாமல் உழைச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போது வந்து அந்த வீட்டில் கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். வேலை முடிகிற வரைக்கும் தான் நம்ம அலைச்சல் தான் இருப்போம். ஒரு வேலை எடுத்துட்டோம், அந்த வேலை முடிகிற வரைக்கும் அலைச்சல் சொல்லுவோம். வேலை முடிச்சிட்டிங்கன்னா அப்பாடா இப்போ தான் முடிஞ்சுன்னு, அந்த மாதிரி காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. அப்போ ஓய்வு எடுப்பீங்க, வீட்டில் இருப்பீங்க. அப்போது வேறு அங்கே போயிட்டு வரலாம், இங்கே போயிட்டு வரலாம் எண்ணங்கள் மேலோங்கும். அப்போ வந்து பிரயாணங்கள் மூலிமா அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வீங்க. அப்போது குடும்ப சமேதராக போயிட்டு வருவீங்க, குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்க, அது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. அது இல்லாமல் செலவுகள் குறைவாக இருக்கும். அந்த செலவுகளை வந்து பயனுள்ள செலவுகளாக இருக்கும். அந்த சுக்கிரனுடைய சந்திரன் புதன்லாம் சேர்ந்துருக்கனால நல்ல செலவுகளை தான் ஏற்படும். உங்களுக்கு இது நாள் வரைக்கும் உறவுகள் வந்து உதவி பண்ணாமல் இருந்திருப்பாங்க. பொதுவாகவே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களுக்கு தனித்தான் விடப்பட்டுருவாங்க. நானே ராஜா நானே மந்திரி, தனிக்காட்டு ராஜான்னு சொல்லுவாங்க அவங்களுடைய குணம் வந்து அந்த மாதிரி ஒரு ஆத்திரம், அவசரம், இந்த குணம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனாலேயே நட்பு உறவில் கொஞ்சம் விலகியிருப்பாங்க. இருந்தாலும் சில காலகட்டங்கள், அப்போ இப்போது நடக்கக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும்போது நட்பு உறவு எல்லாமே வந்து விரும்பி வந்து இணைவாங்க. அவங்கள சமாதானப்படுத்துவாங்க, கூட்டிகிட்டு வாங்க போகலாம் வரலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படி சொல்லுவாங்க.
அது மாதிரிலாம் போயிட்டு வருவீங்க. நஷ்டங்கள் வந்து குறைவாக இருக்கும். லாபங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். சந்தோஷமான விஷயம் நடக்கும். இதெல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு. தாம்பத்திய அந்யோன்யம் மேலோங்கும். அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ சொல்லப்படுது. அதனால் அந்த கலத்திரக்காரங்கன்ற சுக்கிரன் 12ஆம் இடமாகிய தாம்பத்திய அந்யோன்யம் இடத்துக்கு வந்திருக்கனால மனைவி மூலிமா இது வரைக்கும் மனைவியை வந்து கவனிச்சிருக்க மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருப்பீங்க. எப்பயுமே கல்யாணம் ஆகிட்டாக்கா 3 மாதம் 6 மாதம் சொல்லுவாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30ன்னுவாங்க. ஆக மொத்தம் 90 நாள் அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கவுங்க குடும்பத்தை பார்ப்பாங்க, போவாங்க, வருவாங்க, இப்படி தான் இருப்பாங்க. அந்த ஒரு அந்யோன்யமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொருள் வாங்கி கொடுக்குறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளியே போயிட்டு வருது, இது மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் குறைஞ்சிரும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கும். இதே மனைவியை கூட்டின்னு வெளியே போயிட்டு வருவீங்க. அவங்க கேட்டிருந்த பொருளை வாங்கி கொடுப்பீங்க. அது மாதிரிலாம் சந்தோஷமாக இருக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆஹா பரவாயில்லையே அப்படின்வாங்க. அதே மாதிரி அவங்க நல்ல வருமானம் பண்ணவங்களாக இருந்தாக்கா, இப்போனா ஆண் பெண் 2 பேருமே வேலைக்கு போயிட்டு வராங்க. அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க, நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுப்பீங்க. இதெல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிகரமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். பிரயாணங்கள் அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில். அது வந்து பயனுள்ள பிரயாணமாக தான் அமையும். இது இல்லாமல் அவர் 6ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு கடன் விஷயம்லாம் பூர்த்தி ஆகிடும். கடன்கள் கிடைக்கும், கேட்டதில் கடன் கிடைக்கும். அதுதான் இதனால் வரைக்கும் எப்பவுமே கடன் வந்து கேட்டால் உடனே கிடைச்சிடாது. இதுதான் உண்மையான விஷயம். அந்த கடன் வாங்கியிருக்கவங்கள கேட்டு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் இப்போ உள்ள நேரத்தில் நீங்கள் கேட்கிட்டா உடனே கடன் கிடைக்கும். அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது வந்து ஆனால் நீங்கள் அந்த கேட்குற கடன் வந்து நியாயமானதாக இருக்கணும். உங்களுடைய உதவி நியாயமான விஷயத்தை பூர்த்தி செய்கிறதா இருக்கணும். அது நீங்கள் கரெக்டாக கொடுக்கக்கூடிய நேரங்காலம் சொல்லி கேட்கணும். அப்போ கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். வழக்குகள் பஞ்சாயத்து எல்லாமே தீர்க்கப்படும் இப்போ உள்ள காலகட்டத்தில். அது இல்லாமல் நோய் நொடி இருந்தாலும் தீர்க்கப்படும் மருத்துவர் உதவியால். அதுக்குண்டான மருத்துவர் வந்து அமைவார். இதெல்லாம் வரைக்கும் வேறு பார்த்துன்னே இருப்பீங்க. என்னடா இவ்வளோ நாள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே ஒன்றுமே சரியாகலையே, திடீர்னு ஒரு டாக்டரை மாற்றி பார்ப்பீங்க. அப்போ உடனே அந்த பலன் கிடச்சி அந்த நோய் தீர்ந்துடும். இது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிரும். எதிரிகள் வந்து அவ்வளோ ஒதுங்கி போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்க நட்பு பாராட்டி வருவாங்க. ஏன்னா உங்களுடைய தெய்வ சக்தியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியலன்னு நினச்ச உடனே அவங்கக்கிட்ட வந்து சரண்டர் ஆவாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி இருந்தாலும் அவங்கக்கிட்ட அதிகமாக வச்சுக்காமல் இருக்கணும். என்னென்னா அப்படி இருக்கலாம், பழகலாம், ஆனால் அதிகமாக பழகக்கூடாது. அப்படி பண்ணிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கரன் இருக்கிற இடத்துல பலனும் பார்வை படக்கூடிய பலன் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பாக சிவனும் சக்தியும் சேர்ந்த உள்ள ஆலயத்துக்கு சென்று வாங்க. அர்த்தநாரி ஸ்கூல் போனால் ரொம்ப விசேஷம். அது இல்லாமல் சிவனும் சக்தி பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி கோயிலாக இருக்கணும், அங்கே போயிட்டு வாங்க, அங்கே விசேஷமாக வழிபட்டுவாங்க. இது இல்லாமல் அக்னி சுரூபமாக விளங்கக்கூடிய கோயிலாக இருக்கலாம், திருவண்ணாமலை இருக்கலாம், அப்புறம் அக்னிபுரீஸ்வரர் சொல்லுவாங்க. அது மாதிரி திருவண்ணாமலைன்ற கோயில் இங்கே அருகாமையில் கூட இருக்கும். அண்ணாமலைன்னுவாங்க, அருணாச்சலேஸ்வரர் கோயில்வாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய இடத்துல. அந்த மாதிரி கோயிலெல்லாம் போயிட்டு வாங்க. தீபம் போடுங்க, கண்டிப்பாக தீபம் போடணும். அதுதான் உங்கள் ராசிக்கே உண்டான பரிகாரம். அதுதான் எங்கே போனாலுமே எந்த கோயில் போனாலும் தீபம், நெருப்பு ராசி இல்லையா நீங்கள், அதனால் தீபம் போடுறது தான் முக்கியமான விஷயம் சொல்லப்படுது. அதனால் பரிகாரத்துக்கு 11 தீபங்கள் போடலாம். அது மாதிரி போட்டு சிவனுக்கும் சக்தி போட்டு வணங்கிட்டு வாங்க. அங்கே நல்லா கேட்டுங்க, அந்த கோயிலெல்லாம் யாகம் நடக்கும், அதில் கலந்துக்கலாம். நீங்கள் அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், உங்களுக்கு பங்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வசதியாக இருந்தால் சொந்தமாக ஒரு யாகத்தை நடத்தலாம். அங்கே கோயிலில் கேட்கலாம், இந்த கோயிலில் எந்த நேரத்தில் யாகம் பண்ணுவீங்க, பொதுமக்களுக்கு எப்படி பண்ணுவீங்க, இல்லை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி பண்ணுவீங்களான்னு கேட்டு அப்போ அந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நீங்கள் உங்கள் சொந்த செலவில் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பங்குதாராக இருந்தால் அதை செய்யலாம். இதை மாதிரிலாம் பங்கு பெறலாம், தப்பு இல்லை. அப்போ செஞ்சால் நல்லது நடக்கும். அதில் யாக வழிபாடுக்கு செய்கிறது அவ்வளோ விசேஷம். அதனால் அந்த யாகத்தில் போடக்கூடிய பொருட்கள் சொல்லப்பட்டிருக்கு, அதெல்லாம் அவங்க ஆச்சாரியா சொல்லுவாங்க. அப்போ அதன்படி கேட்டு நீங்கள் அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மேன்மையான பலன் தான் கிடைக்க போகுது. அதனால் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த இறை வழிபாடு பண்ணிட்டு அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, இது இல்லாமல் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, சூடான உணவுகளை கொடுக்கணும். ஏன்னா உங்கள் நெருப்பு ராசின்ற போது சூடான உணவு கொடுத்தா எல்லாருமே நல்லா கேட்டுங்க. நம்ம கூட சாப்பாடு சில்லுன்னு என்ன சில்லுன்னு இருக்குது, சூடு இல்லையா அப்படின்வாங்க. அப்போது சூடாக சாப்பிட்றதா இப்போ நல்லா விரும்புவாங்க எல்லாருமே மக்கள். அப்போது அந்த ஏழைகளுக்கு கொடுக்கும்போதும் சூடாக கொடுக்குறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சுட சாதத்தை கொண்டு போய் பரிமாறி அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்கள வரைச்சி கொடுக்கலாம். இல்லை அவங்களுக்கு கூட்டின்னு போயிட்டு இப்போலாம் நிறைய பேர் ஹோட்டலுக்கு கொண்டு போய் வாங்கி கொடுக்குறாங்க, அது மேலே வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நீங்கள் செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா, உங்கள் மனசில் முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அது யாருக்கு எப்படி நினச்சா என்ன, நீங்கள் செய்கிறீங்க, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனது, உங்களுடைய காசு, உங்களுக்கு அந்த வரக்கூடிய புண்ணியம் உங்களுக்கு வரப்போகுது, அவ்வளோதான் விஷயம். அப்போ அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணுறது நல்லது நடக்கும். ஆன்மீக பிரிவுகள் வழிபட்டுவாங்க. சாதுக்களுக்கு வந்து உணவு அளிங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகள் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சால் கிரிவல பாதையில் போய் கிரிவலம் பண்ணலாம், எந்த மலையாக இருந்தாலும் பண்ணலாம். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். மலை மேலே உள்ள சிவன் கோயில் போயிட்டு வரது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். கன்னிராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார்.
அவர் பார்க்குற இடம் 5ஆம் இடம். 7ஆம் பார்வையை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்குண்டான பலாபலம் தான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும் ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நல்லது தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. அது லாபஸ்தானம். அதனால் எல்லா வகையான லாபம் தான் கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போது கன்னி ராசிக்காரங்களுக்கு இதனால் இந்த வரைக்கும் பிரச்சனைலாம் தீர்ந்து நான் சொல்லக்கூடிய வகையெல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். எந்த வகைன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பெண்கள் மூத்த சகோதரன் சொல்லுவாங்க இல்லையா, 11ஆம் இடம்ன்றது மூத்த சகோதரம். அப்போது அக்கா உறவு, அண்ணி உறவு, அப்புறம் வந்து மாமியார் அத்தை வழி உறவு, இது மாதிரி உங்களுக்கு வயசில் பெரியவங்களாக இருக்கணும், அது பெண்களாக இருக்கணும், அவங்க உறவில் இருக்கணும். அவங்க மூலிமா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்களே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. திடீர்னு யோசனை பண்ணி இது மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன், இது பண்ணுறியாப்பா, உனக்கு நல்லது நடக்கணுவாங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ உங்களுக்கு அதுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களோட இணைஞ்சு பணியாற்றுவீங்க. உங்களுக்கு வந்து அவங்க கோயில் கூட்டின்னு போவாங்க, அப்போ அவங்களுக்கு உதவி செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதே மாதிரி நட்பு வட்டாரத்தில் நல்லபடியாக பழக்க வழக்கம்லாம் இருக்கும். அது ஆண் நட்பு இருந்தாலும் பெண் நட்பு இருந்தாலும் நல்லபடியாக சிறந்து விளங்கும். ஏன்னா பொதுவாக கன்னிராசிக்கு நட்பு வகை நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று நீங்கள் தான் பயன்படுத்தி மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நம்ம நல்ல காலங்கள் வரும்போது பயன்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா கன்னிராசிக்கு வந்து இப்போ கொஞ்சம் சுமாரான பலனாக தான் இருக்கிறனால இந்த மாதிரி மாத கிரகங்கள் மூலிமா நடக்கக்கூடிய விஷயத்தை நல்லபடியாக பண்ணிக்கணும். இது ஏனோதானன்றது சொல்கிறது கிடையாது, கிரகங்களை வச்சு தான் சொல்லிட்டு வரோம். அதனால் அந்த சுக்கிர பயிற்சின்றது ஒரு மாதம் தான் காலம்தான். அந்த ஒரு மாத காலத்துக்கு உண்டான பலாபலம் தான் சொல்கிறோம். அதுவும் அந்த சுக்கிரன் எந்த ராசியில் இருக்கார், எந்த ராசியை பார்க்குறாரு, அதை பார்த்து அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரோம். அப்போது அதுக்குள்ள பலன் கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும். அதனால் நீங்கள் 11ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கிரன் சந்திரன் புதன் இருக்கிறனால உங்களுக்கு நட்பு உறவு வகையில் நிறைய லாபம் கிடைக்கும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். கடன் கேட்டிருந்தால் கூட வெளியில் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கிறது ரொம்ப லேட்டாக இருக்கும். எனக்கு அது கூட இது கொடுன்னுவாங்க, சூரட்டி கொடுன்னுவாங்க, எனக்கு டாக்குமெண்ட் கொடுன்னுவாங்க, அப்போ தான் தருவேன்னுவாங்க. அப்போது இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்க்கும்போது நீங்கள் நான் சொன்னேன் இல்லையா, அந்த உறவு வகையில் பெண்கள்லேயே உங்களுக்கு அத்தை வழி உறவு, அண்ணி வழி உறவு, அக்கா வழி உறவு, இது மாதிரிலாம் கேட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அந்த சூரட்டி கூட அவங்களே கொடுத்துட்டு உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அதெல்லாம் நடக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு தான் சொல்கிறேன். இது மாதிரி பயன்படுத்திடுவாங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். பயன்படுத்தி பார்க்காம நான் சொல்கிறத கேட்காம நீங்கள் ஒன்று அப்படியே தான் இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கேன், ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுறீங்க. அது தவறான விஷயம். நீங்கள் பயன்படுத்தி உணர்ந்து, நான் தான் இல்லை யார் எது சொன்னாலுமே அது பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்போ தான் அதனுடைய பலன் தெரியும். அதனால் இந்த பதிவில் நான் கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணும். அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. 11ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் பயிற்சி ஆயிருக்கனால எல்லா விஷயமும் நல்லது நடக்கும். 5ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா பிரகாசிக்க போகுது. முன்னோருடைய ஆதரவு, அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முன்னோர்கள் திதி இந்த காலகட்டத்தில் வந்தால் அதை நீங்கள் கிராண்டாக பண்ணுங்கள். நிறைய பேருக்கு சாப்பாடு போடுங்க, துணிமணி எடுத்து கொடுங்க. அதுதான் விஷயம். சாப்பாடு போடுறது மட்டும் இல்லை, துணிமணி எடுத்து கொடுத்தா இன்னும் விசேஷம். ஏன்னா அது சாப்பாடு மட்டும் தான் போடுவீங்கன்னு எதிர்பார்த்து இருப்பாங்க. ஆனால் அதோடு சேர்ந்து துணிமணி கொடுக்கும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு தந்தைக்கு பண்ணிங்கன்னா வேட்டி தட்டி எடுத்து கொடுக்கலாம், தாய்க்கு திதி கொடுத்து போனீங்கன்னாக்கா புடவை ஜாக்கெட் எடுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா 2 பேருக்குமே ஆண் பெண் 2 பேருமே எடுத்து கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைச்ச எண்ணம் நடக்கும். 5ஆம் இடம்ன்றது உங்களுடைய எண்ணம், அப்போ சொந்த எண்ணம், அது கண்டிப்பாக பூர்த்தி ஆகும். இது இல்லாமல் கன்னிராசிக்காரங்க காதல் வாய்ப்பட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் இந்த காதல் வெற்றி மேலே வெற்றி கட்டும். அந்த 5ஆம் இடத்தை வந்து சுக்கிரன் பார்க்கும்போது அந்த எதிர்ப்பாளினம் இதனால் வரைக்கும் முடிவு கொடுக்காமல் இருப்பாங்க. சரி இப்போ நான் சொல்கிறேன், சரி ரொம்ப நாளாக நீங்கள் என்ன விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக இப்போது நானும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுப்பாங்க. அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு கன்னிராசிக்கு. அதனால் ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு விரும்பக்கூடிய விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அது கல்யாணத்தை கூட முடியும். ஏன்னா நல்ல நேரத்தில் நடக்கும்போது நல்லது தானே முடியும், சுகமாக தான் முடியும். நீங்கள் எப்பயுமே ஒன்று ஆரம்பித்தா நல்ல நேரங்காலம் பார்த்து ஆரம்பிக்கணுவாங்க. ஆனால் காதல் அப்படி கிடையாது. காதல்ன்றது தன்னிச்சையாக எதிர்பாராமல் வர்றது தான். அந்த எதிர்பாராமல் வருது இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்தால் கண்டிப்பாக நல்லா நடக்கும். அதுக்கு தான் நேரங்காலம் அந்த காலத்தில் ஒதுக்கியிருக்காங்க. அது மாதிரி நடக்க போகுது. அதனால் பயணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் நட்பு வட்டார விரிவடையும். வெளிவட்டார பழக்கங்கள் ரொம்ப அபரிதமாக இருக்கும் உங்களுக்கு. கன்னிராசிகள் ஏற்கனவே நிறைய இருக்கும், அது இப்போது அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் அந்த நட்பு வட்டாரத்தில் எந்த நட்பை நம்ம தக்க வச்சுக்கணும், எதோடு தொடர்ந்து டச் இருக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் பயன்படுத்திங்க. இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது பெருமாளுடைய வழிபாடு, தாயாருடைய வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். தாயாருக்கு வந்து வஸ்திரம் சாத்தி வழிபடலாம். அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உள்ள காலகட்டத்தில். அது இல்லாமல் பச்சை கலர் அது ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. பச்சை பட்டு வாங்கி கொடுக்கலாம் வசதி இருந்தால், இல்லைன்னா பச்சை வஸ்திரம் இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். தானதனம் பண்ணும்போது பச்சை வஸ்திரம் அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம்.
ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது மாதிரி தானம் பண்ணிட்டு வாங்க. இறை வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம், படிக்காத பசங்களுக்கு, படிக்கிற பசங்க இல்லையா, ஸ்கூல் பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான நோட் புக்கு, பென்சில், பேனா இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் ஏதோ ஒரு வகையில் உதவி பண்ணணும். அதுதான் தான தர்மம். இது சாப்பாடு தான் போடணும், தண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது. எல்லா தேவையிலும் பூர்த்தி பண்ணுறது தான். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதுக்கு தனியாக ஒதுக்கணும், அதுக்குண்டான வசதி உங்களுக்கு இருக்கணும். அப்போ நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அப்போ தப்பு கிடையாது. உங்களால் முடிஞ்சதே பண்ணலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும்னு சொல்லி, நீங்கள் இந்த இறை வழிபாடும் தானதனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உள்ள காலகட்டம் நல்லதாக இருக்குது. ஏன்னா இப்போது இந்த ராசி அதிபதி, உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுடைய பயிற்சி தான் சொல்ல போகிறேன். அப்போது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. அந்த சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது அவரோட புதனும் சந்திரனும் சேர்ந்துருக்காங்க அந்த பயிற்சியின் போது. அப்போ நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். 10ஆம் இடம்ன்றது ஒரு மனிதனுக்கு ஜீவனத்தை கொடுக்கக்கூடியது, ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது எந்த வகையால் ஒரு வருமானம், பெரும்பாலும் உத்தியோகம் பண்ணுறவங்க இருக்காங்க, தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, வியாபாரம், இது மாதிரி வகையில் தான் அந்த ஜீவனம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அந்த வகையில் உங்களுக்கு நிறைய வருமானங்கள் வந்து சேரும். இப்போ வேலைக்கு போயிருந்தீங்கன்னா, வேலையில் இருந்தீங்கன்னா அந்த ஓவர் டைம் கொடுப்பாங்க, அது மூலிமா எக்ஸ்ட்ரா பைசா வரும். அப்புறம் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இன்சென்டிவ்னு ஒன்று இருக்குது, அது கிடைக்கும். ஊக்க உயர்வு, அதாவது ஊக்கத்துக்காக கொடுக்குறது, நல்லா பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக அதுவும் தருவாங்க, அதுவும் கிடைக்கும். இது தொழில் இருந்தீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்களில் வந்து மனசை ஒருமைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியாகி அது மூலிமா லாபம் கிடைக்கும். வியாபாரத்துலையும் அது மாதிரி வளர்ச்சிகள் கிடைக்கும். புதுசாக ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற பொருள் விற்காமல் இன்னொரு அதனுடைய லிங்க் தொடர்பான பொருட்களை வச்சு விற்பனை செய்வீங்க, அது மூலிமா லாபங்கள் கிடைக்கும். இது மாதிரி வகை தான் இப்போ நேரங்கள் அப்படி இருக்குது, அதனால தான் சொல்ல வேண்டும். அது மாதிரிலாம் கிடைக்கும். அது இல்லாமல் போட்டி பந்தயங்களை கண்டிப்பாக கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். இப்போது அதுக்குள்ள நேரம். அப்போது யோசிப்பீங்க, நம்ம இப்போ கலந்துக்கிட்டால் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா. அப்போ இப்போ உள்ள நேரம் நல்லா இருக்குது, அப்போ கலந்துக்கலாம். ஆனந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கலந்துக்கலாம். பெரும்பாலும் மாணவிகள் தான் கலந்துப்பாங்க. அவங்க கலந்துட்டால் நல்லது தான் நடக்க போகுது. பதவி உயர்வு கிடைக்கும். அரசியலில் உள்ளவங்களுக்கு, சமூக சேவை பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும், பரிசு பாராட்டு கிடைக்கும், பிரபலமாவீங்க. இப்போ சமூக சேவை பண்ணுறவங்களே பிரபலமாகறாங்க. ஏன்னா யாருமே செய்யாத ஒரு உதவி அவங்க பண்ணுவாங்க. ஒன்றுமே கஷ்டப்படுறவங்கள போய் உதவி பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையானது செய்வாங்க, தொண்டு நிறுவனங்கள் மூலிமா செய்வாங்க, இல்லை இவங்ககிட்ட இருக்கிற பொருளுதவி வச்சு செய்வாங்க, இல்லை பல பேருடைய பொருளுதவி வாங்கி செய்வாங்க, இது மாதிரிலாம் செய்வாங்க. இப்போ அந்த மாதிரி உள்ள துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் நல்ல பிரபலமடையக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு புது புது அர்த்தங்கள் வாழ்க்கையில் புரியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பண்ணால் இது நடக்கும், இது செஞ்சோம்னா இந்த விஷயம் நடக்கும், இதில் வருமானம் வரும், இதில் வருமானம் வராது, இந்த செயலை செஞ்சோம்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும், இந்த செயலை செஞ்சோம்னா தோல்வி கிடைக்கும். அதுவும் நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கு உண்டான சிந்தனா சக்தி பெருகி அது மூலிமா அழகாக செயல்படுவீங்க. அதுதான் முக்கியம். மனுஷனுக்கு வந்து யோசிச்சு செய்கிறது தான், திட்டம் போட்டு பண்ணுறது எல்லாமே சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடையும். அந்த மாதிரி நேரங்காலம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயர்ந்த பதவி, அதாவது உயர்ந்த பதவினா எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அந்த மாதிரி கிடைக்கும். அது மாதிரிலாம் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் வீடு கட்டுறது, வாங்கிறது, அரைகுறையாக உள்ள வீட்டை கட்டி முடிக்கிறது, இல்லை இருக்கிற வீட்டை வந்து புதுமை செஞ்சு பழைய வீட்டை புதுசாக ஆக்கிறது, அப்புறம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் மாதிரி பண்ணி அதில் நல்லபடியாக ஆக்கிறது, இது மாதிரி இப்போ உள்ள காலகட்டங்கள் செய்யலாம். இது மாதிரி பண்ணலாம். வண்டி வாங்கலாம், புது வண்டி வாகனங்கள் வாங்கலாம். வாகனம் மூலிமா தொழில் நடத்துகிறவங்க நிறைய வண்டி வாங்கி போடலாம். அது மூலிமா நிறைய ஆட்கள் வருவாங்க. தொடர்ந்து ஃபோன் கால் வந்துனே இருக்கும். வண்டி இருக்கான்னு கேட்பாங்க. உங்கள்கிட்ட இருந்த வண்டிலாம் போயிருக்கோம், வண்டி இல்லைன்னுப்பீங்க.
என்ன சார் உங்களை தான் நம்பியிருக்கோம், நீங்கள் நல்ல சர்வீஸ் நல்லா இருக்குது, அப்போ ஏன் சார் வண்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வைக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போ கண்டிப்பாக வண்டி வாங்கி போடுவீங்க. அதெல்லாம் செய்யலாம், அது பண்ணலாம். அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்கள் வந்து உதவி பண்ணுவாங்க, தாய் வழி ஒரு உதவி பண்ணுவாங்க. தாயாருடைய உடம்புல உடல்நல நீங்கள் கவனமாக இருக்கணும். அவங்களுடைய அன்பு பாசம்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இந்த மாதிரி இப்போ உள்ள நேர காலங்களில் அது மாதிரி தான் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களோட உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மர்ம உறுப்பு, அது இல்லாமல் மறைமுகமான நோயின்னு சொல்லுவாங்கள்ல, புதுசாக இருக்க எப்படி வந்து தெரியலையாடுவாங்க, அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறனால முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அது வந்தாலும் அது சரியாயிடும், பயப்படாதீங்க. இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது, அது வராமல் பாதுகாக்கிறது நல்லது. அப்படியே வந்துட்டாலும் அது உங்களுக்குள்ளே இப்போ காலக்கு நேரம் பிரகாரம் நிவர்த்தி ஆகிடும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம். இதெல்லாம் வரப்போகுதுன்னு சொல்கிறது தான், உங்களுக்கு வழிகாட்டியாக சொல்லக்கூடியது தான். அதனால் இது மாதிரிலாம் நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகிறீங்க. அது இல்லாமல் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு நரசிம்மர் தான் பெரும்பாலும் சொல்லிட்டு வரேன். நரசிம்மரில் வழிபாடு பண்ணி வரலாம். 3 நரசிம்மர் ஒரே நாளில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். சிங்கிரி, பரிக்கல், பூவர சங்குப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 இடத்துல நரசிம்மர் இருக்கார். அது ஒரே நாளில் போயிட்டு வரலாம். அது அந்த சுற்றுலா ட்ராவல்ஸில் சொன்னீங்கன்னா புக் பண்ணிட்டீங்கன்னா அவங்களே கூட்டின்னு வந்து விட்ருவாங்க. இது மாதிரி நீங்கள் நட்பு உறவு வகையிலும் கூட நீங்கள் சுற்றுலா ஏற்பாடு பண்ணி போயிட்டு வரலாம். அந்த ஒரே நாளில் அந்த நரசிம்மர் தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் திரவ சம்மந்தப்பட்ட உணவு தானமாக கொடுக்கலாம். இப்போது நீர்மோர், பழஞ்சூஸு, அப்புறம் வந்து அதில் பழத்தினால் செஞ்ச உணவுகள், இது மாதிரிலாம் செய்யலாம், கொடுக்கலாம். அவங்க ஒன்றுமே இல்லாத இருப்பாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. சாதாரணமாக உணவு தண்ணி தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஒரு பழம் ஜூஸு நல்ல உடம்புக்கு தேவையானது கொடுத்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இது மாதிரி கூட நம்ம வாங்கி தருவாங்களா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்படுவாங்க. அப்போது அந்த மனசில் நினைக்கும் போது உங்களுக்கு நல்ல விஷயந்தான் நடக்கும். உங்களுக்கு மனசார வாழ்த்துறது ரொம்ப பெரிய விஷயம். பெரும்பாலும் வெளியில் சொல்கிறத விட மனசால் உங்களை வாழ்த்துனாங்கன்னா அதுதான் அதனுடைய பலன் தான் அளப்பரியதாக இருக்கும். இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் பெண்கள் வகையில் வந்து ஏற்றம் கிடைக்கும், பெண்கள் கை ஓங்கியிருக்கும், அவங்க மூலிமா நல்ல நன்மைகள் கிடைக்கும். இப்போது உள்ள காலகட்டத்தில் உங்கள் மனைவி சொல்கிறத கேட்கலாம், மகள் சொல்கிறத கேட்கலாம், சகோதரி சொல்கிறத கேட்கலாம், தாயார் சொல்கிறத கேட்கலாம், மாமியார்ன்றது தாய்க்கு சமமானவங்க தான். இது மாதிரி அவங்களாம் சொல்கிறத கேட்டு நடந்தாலே கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதனால் லக்ஷ்மி வழிபாடு பண்ணலாம். அஷ்டலக்ஷ்மி கோயில் போயிட்டு வாங்க, அது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. வீட்டில் வெள்ளிக்கிழமையில் லக்ஷ்மி வழிபாடு வச்சுட்டு வாங்க, விளக்கேற்றிட்டு வாங்க, இதெல்லாம் பண்ணலாம். அம்மன் வழிபாடு ரொம்ப வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அம்மனுக்கு வந்து ரோஜா நிற மாலை அது வாங்கி போட்டால் ரொம்ப விசேஷம், லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். தாமரை மலர் வாங்கி அம்மனுக்கு சாத்தலாம், வழிபாடு பண்ணிட்டு வரலாம். லக்ஷ்மிக்கு வந்து நெல்லிக்கனி மாலை போடலாம், நெல்லிக்கனி வாங்கி வச்சுட்டு வரலாம். இதெல்லாமே வந்து லக்ஷ்மிக்கு ஏற்ற ஒரு வழிபாடாக தான் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அப்போ உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். குபேரங்கோளுக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பச்சை வஸ்திரம் சாத்தி கோயிலுக்கு கொடுக்கலாம். அங்கே வாங்கிட்டு வந்து நீங்கள் கட்டிக்கலாம். பச்சை கயிறு வாங்கிட்டு வந்து கட்டிக்கலாம். பச்சை குங்குமம் வாங்கி நெற்றில் இட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் இட்டுட்டு கூட போகலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சால் தான் எப்பயுமே நல்லது நடக்கும். செய்யாமல் நம்ம ஒன்றுமே பலன் எதிர்பார்க்கறதுல எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அதனால தான் சொல்லிட்டு வரேன். அப்போது துளாராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த இறை வழிபாடுகள் தான தர்மங்கள்லாம் பண்ணிட்டு வந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் கொடுக்க போகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இதனால் வரைக்கும் ஒரு விரக்தியான மனநிலை, ஒரு கஷ்டமான நேரம், இப்படி இருக்கே நம்ம முன்னேறாமல் இருக்குமே அப்படிலாம் நினச்சிருப்பீங்க. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அதனுடைய பலன் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது இல்லாமல் சுக்கிர பயிற்சினாலே உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதனால் அதை பற்றி இப்போ சொல்ல போகிறேன். அப்போ உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் ஆகப்பட்டவர் 9ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறார். பாக்கியஸ்தானத்தில் எப்பவுமே சுபகரங்கள் வரும்போது நன்மை தான் செய்யும். அப்போது அந்த 9ஆம் இடத்தோட பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த 9ஆம் இடத்துல சுக்கிரனோட புதன் சந்திரன் சேர்ந்துருக்கிறாங்க. சுக்கிரனும் வந்திருக்கார். சுக்கிரன் வந்திருக்கிறனால நீங்கள் கண்டிப்பாக அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். தொடர்ந்து அம்மன் வழிபாடு செய்யணும். வெள்ளிக்கிழமை போய்ட்டு ஒரு 11 வெள்ளிக்கிழமை போய்ட்டு வாங்க, 11 தீபம் போட்டு வாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம்.
அம்மனுக்கு வந்து அபிஷேக ஆராதனை பண்ணலாம் வசதி இருந்தால். அம்மனுக்கு கண்டிப்பாக சேலை வாங்கி கொடுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போது. அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். முருகர் வழிபாடும் கூட சேர்ந்து பண்ணலாம். அவருக்கும் வந்து வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். முருகர் கோயில் போயிட்டு உப்பு, மிளகு இதெல்லாமே வாங்கி அங்கே சேர்த்துட்டு வரணும். இதெல்லாம் செஞ்சால் நல்லது. ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு நல்லது சரியில்லாமல் இருக்கும், அதெல்லாம் சரியாயிடும். தடைகள் விலகும். புதிய வழி தென்படும். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போ 9ஆம் இடத்துலேருந்து அவர் சேர்ந்துருக்க போது பலவிதமான எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் மனசில் வரும். 4 இடம் போயிட்டு வருவீங்க. எல்லோரோடையும் சந்தோஷமாக இருப்பீங்க. அடிக்கடி கேளிக்கை விருந்துகள்லாம் ஏற்படும். அதில் போய் கலந்துட்டு வருவீங்க. சுபகாரிய முயற்சி பலிதமாகும். இது மாதிரிலாம் நடக்கும். ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. அதில் அம்மன் இப்போது வரக்கூடிய மாதம்லாம் ஆடி மாதமாக இருக்குது. இப்போல்லாம் வந்து அம்மன் வழிபாடு நல்லா எல்லா கோயிலுமே விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கங்கே உள்ள அம்மனை தரிசிக்கிறதுக்கு உண்டான சுற்றுலா ஏற்பாடு பண்ணுவாங்க. அது மூலிமா போயிட்டு வாங்க. நீங்கள் குடும்பத்தாரோடு போயிட்டு வாங்க. குரூப் மூலிமா போயிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ நல்லது நடக்கும். அவருடைய பார்வை பலன் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறனால எதிர்பாராத தைரியம் மேலும் வரும், துணிச்சல் வரும், தன்னம்பிக்கை வரும். நம்ம கண்டிப்பாக வாழணும், ஜெயிக்கணும், எல்லோரும் முடி நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. இது நாள் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். இப்போது பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணம் மனசில், நல்ல எண்ணம் மனசில் வந்துட்டாலே கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது நாள் வரைக்கும் நீங்கள் சோகமாக அமைதியாக இருந்த நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுற மாதிரி ஆகிடுவீங்க. அப்போது அது மாதிரிலாம் விஷயம் நடக்கும். பிரயாணங்கள்லாம் நிறைய நடக்கும். அது மூலிமா நல்லா நடக்கும். இருந்தாலும் பொருட்களை வந்து பிரயாணம் மூலிமா கொண்டு போகும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். அது இல்லாமல் உங்களுடைய மனைவி வரவு மூலிமா கொஞ்சம் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வந்து நீங்கிடும். அது கொடுக்கல் வாங்கல தான் வரும். அப்போ வந்து நீங்கிடும். அப்போ நீங்கள் அதில் கண்டு காணாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் கண்டுக்காமல் வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. எப்பவுமே ஒரு பிரச்சனையை வந்து நேருக்கு நேர் சந்திக்காமல் ஒதுங்கி போகிறது தான் நல்லதாக சொல்லப்படுது. அப்போ அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. நீங்கள் பேசினா தான் பிரச்சனை அதிகமாகி அது மூலிமா உங்களுக்கு தீரா பகை வரும். நீங்கள் பேசாமல் வந்துட்டிங்கன்னா, மௌனம் சாதிச்சிட்டிங்கன்னா, அது கணவன் மணி உறவுகளும் சரி, உறவு வகையிலும் சரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு நல்லா நடக்க போகுது. அது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு ஏற்கனவே தடைப்பட்டு இந்த விஷயம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும், விலகிடும். தடங்கள் தாமதம் எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சீக்கிரமாக முடியும், சீக்கிரமாக நடக்கும். தொடர்ந்து பயணம் போயிட்டே இருப்பீங்க. அடிக்கடி வெளிவேட்டார் பழக்கங்கள் வந்து நல்ல பழக்கத்தை கொடுப்பாங்க. அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்களோட பயணம் பண்ணுவீங்க. அவங்களோட நல்ல முடிவுகள் எடுப்பீங்க. தொடர்ந்து அவங்களுடைய பழக்கங்களை வச்சுட்டு இருப்பீங்க. அக்கம் பக்க வீட்டாருடைய ஆதரவு, அனுசரணை கண்டிப்பாக கிடைக்கும். இதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில். அது கிடைச்சாலே உங்களுக்கு சந்தோஷமாக இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. இறை வழிபாடுன்ற போது உங்களுக்கு வந்து முருகருடைய வள்ளி தேவனுடைய சம்மந்தப்பட்ட முருகராக இருக்கணும். அது நீர்நிலைக்கு அருகில் உள்ள இருக்கணும். ஆறு, குளம், ஏரி இது மாதிரிலாம் இருக்கலாம். அது பக்கத்தில் இருக்கலாம். கடல் சார்ந்தது இருக்கலாம். இது மாதிரிலாம் இருக்கும்போது அங்கே உள்ள முருகர் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அது இல்லாமல் சுக்கிரப்பயிற்சி யாருக்குனால அம்மன் வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அப்போது அம்மன் இந்த மாதிரி நீர்நிலைக்கு அருகில் உள்ள அம்மனாக இருந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அந்த விரதம் இருக்கலாம். அதுக்குண்டான நேர்ந்திக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரிலாம் அதுக்குண்டான நேர்த்தி கடன் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஈடுபட்டு பண்ணால் இன்னும் விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தீய பழக்கங்களை நீங்கள் விட்டுட்டால் நல்லது. பெரும்பாலும் உங்கள் ராசிக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கும். இல்லைன்னா கூட யார் மூலிமா வந்து சேரும். அதை நீங்கள் தவிர்க்கிறதா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது மாதிரி தவிர்த்துட்டு வாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு கொடுக்கணும். ஏழ்மையாக இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு மருத்துவ உதவிகள் செய்யலாம். மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரி விபத்தில் காயமற்றவங்களுக்கு வந்து உதவி பண்ணிட்டு வரலாம். ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம். உங்களுக்கு ரத்தம் நல்லா சுத்தமாக இருந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சாலே பரிகாரமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. அது தான தர்மமாக இருக்குது. தான தர்மங்கள் இறை வழிபாடு தான் பரிகாரம். வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பணம் இருக்கவங்க எது வேணாலும் பண்ணிட்டு போவாங்க அவங்க மனசாந்திக்கு. ஆனாலும் எது பண்ணினாலும் பண்ணாவிட்டாலுமே அதுக்குண்டான காலகட்டங்கள் வந்து போகும்போது கண்டிப்பாக அந்த பலன் கண்டிப்பாக நடக்கும். நம்ம உடனே நடக்கணுன்றதுக்காக தான் அந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு போயிட்டு வரோம். பரிகாரம் என்பது ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நமக்கு ஒரு மன ஆறுதல் தரும். சரி செஞ்சுருக்கோம், அப்போ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் வந்துடும் இல்லையா. அதுவே உங்களுக்கு வந்து எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு. எண்ணமே பலிதமாகணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த நல்ல எண்ணங்கள் வரும்போது மனசில் நல்லது நடக்கும் கண்டிப்பாக. அதுக்காக தான் அந்த பரிகாரத்தை பெரியவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. பெரியவங்க எல்லாமே முன்னோர்கள் எல்லாமே
ஏதோ ஒரு விஷயமா எதுவுமே சொல்லிட்டு தான் போவாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். அவங்க அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு போவாங்க. அது மூலிமா தான் அந்த பரிகாரம் வந்தது. அதனால் அதை பயன்படுத்தி நீங்கள் எல்லா நாளும் போய்ட்டு வாழணும்னு சொல்லி இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நன்றாக தான் இருக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறார். அப்போ இதை பற்றி தான் சொல்ல போகிறோம். அப்போது தனுசு ராசிக்கு 8ல் சுக்கிரன் இருக்கிறனால எதிர்பாராத விருந்தாளி மாதிரி வந்து போவாங்க. அவங்களுமே நல்லது நடக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும். எதிர்பாராத நட்பு உறவு கிடைக்கும். இது மேலே நடக்கும். எல்லாமே எதிர்பாராமல் கிடைக்கும். அது இல்லாமல் உங்கள் உடல்நிலையில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அப்போது உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. பெரும்பாலும் யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும். அது இல்லாமல் ஆண் பெண் உறவு சம்மந்தப்பட்ட அந்த உண்டான உடம்பை செக் பண்ணிக்கிறதுலும் கொஞ்சம் மைனஸாக இருக்கும். அதெல்லாமே பார்த்து நடந்துக்கலாம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கூட நேரம் வந்திருக்கு இப்போது. அதனால் நீங்கள் அது முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதுதான் சொல்ல வந்திருக்கேன். அப்போ அது பார்த்துக்கலாம். இது இல்லாமல் அடிக்கடி கொஞ்சம் சிறு சிறு காயங்கள் ஏற்படும். அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கலாம். இந்த மாதிரி நீர் சம்மந்தப்பட்ட நோய் வர மாதிரி இருக்கிறனால ஜலதோஷம், அதில் அப்புறம் கோல்டு ஃபீவர் இந்த மாதிரிலாம் வரும். தண்ணியால் வரும். அப்போ கண்ட நேரத்தில் தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணியை காய்ச்சி வச்சு குடிக்கணும். சுடு தண்ணியை ஆற வச்சு குடிக்கலாம். போகிற இடத்துலலாம் தண்ணியை எடுத்துகிட்டு போகலாம். இல்லைன்னா அங்கே கிடைக்கிற இடத்துல சூடு பண்ணி குடிக்கலாம். இது மாதிரிலாம் உஷாராக இருக்கணும். அந்த தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் அந்த சுக்கிரனாகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறனால நல்ல வருமானங்கள் வந்து சேரும். கொடுக்கல் வாங்கலாம் சீரடையும். பெண்கள் மூலிமா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஒன்று வரல. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆணுக்கு ஒருத்தர் பணம் தரல, ஒரு ஆணுக்கு ஆண் கொடுக்க மாட்டார். அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மனைவியோ மகளையோ சகோதரியோ தாயோ அனுப்பி கேட்ப சொல்லுவோம். அப்போ அவங்க லேடிஸ் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை வராது, கொஞ்சம் சண்டை வராது, சாந்தமாக கொடுத்துருவாங்க, எதாவது முடிவு சொல்லுவாங்க அப்படின்னு இப்படி தானே செய்வோம். அதுக்குன்னா நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அதனால் அது மாதிரி பயன்படுத்தி நீங்கள் பலனடையலாம். அந்த பெண்கள் மூலிமா அந்த கொடுக்கல் வாங்கலை வச்சு பயன்படுத்திக்கலாம். குடும்பத்துலேயும் அந்த பெண்கள் மூலிமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்ககிட்ட சொல்லி அந்த பஞ்சாயத்தை நிவர்த்தி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் அடிக்கடி பிரயாணங்கள் ஏற்பட்டுருக்கும். பொருட்கள் தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயமும் அந்த பெண்கள் மூலிமா பயன்படுத்திக்கலாம். இது மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாமல் கல்வியில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கவங்களாம் இப்போ உள்ள நேரம் பிரகாரம் கல்வியில் வளர்ச்சி அடையலாம். புது விதமான படிப்பை எடுத்து படிக்கலாம். இப்போ ஒரு படிப்பு படிச்சிருப்பீங்க, அதில் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் இருக்கும். அப்போது சைடாக ஒரு படிப்பு படிச்சிங்கன்னா உங்கள் வேலைக்கு ஏற்ற மாதிரி படிப்பாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக இருக்கும். அது மூலிமா ஒரு வருமானம் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த படிப்பு படிக்கலாம். அந்த படிப்பு படித்து பாஸ் பண்ணிடுவீங்க, கண்டிப்பாக தெரிச்சு பெறுவீங்க. அது வந்து குறைந்த கால படிப்பாக தான் இருக்கும். அது மாதிரி படித்து பாஸ் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு பலன்கள். அது இல்லாமல் லக்ஷ்மி கடாட்சம் என்ற அமைப்பு ஏற்பட்டிருக்கனால வீடு சுத்தமாக வச்சுக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும், பெண்களை போற்றி வணங்கணும், இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். இது மாதிரிலாம் பண்ணணும். லக்ஷ்மிக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சாதானே லக்ஷ்மி உங்கள் வீட்டில் கடாட்சமாக வந்து உதவி பண்ணுவா, அருள் புரிவா, பணம் கொடுப்பா. அதனால் லக்ஷ்மி தேவிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஈடுபட்டு வரணும். பெரியவங்க வயசில் பெரியவங்களாக இருக்கவங்க ஆனந்தர் பெண் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும். பெற்றோர்களை கண்டிப்பாக நீங்கள் மதிக்கணும். இப்போ உள்ள நேர காலகட்டத்தில் இது மாதிரி பண்ணிட்டு வர சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் குரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப வாய்ந்துன்னு சொல்லியிருக்கேன். ஒரு குருவை கெட்டியாக பிடிச்சிங்க. குருவருள் இல்லையில் திருவருள் இல்லை. அப்போ குரு மூலிமா தான் எந்த ஒரு தெய்வத்தையுடைய அனுகிரகம் கிடைக்கும். அவங்க பற்றி குரு சொல்லுவாங்க எல்லாமே. அது வாழ்கின்ற குருவாக இருந்தாலும் சரி, வாழ்ந்த குருவாக இருந்தாலும் சரி, அவங்கள நீங்கள் கைப்பற்றி தியான மார்க்கத்தில் போகலாம், இறை வழிபாடு செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பெரும்பாலும் நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சு வருது நல்லது. தனுசு ராசிக்காரங்களுக்கு உடற்பயிற்சி, யோகா, தியானம் இதெல்லாம் நீங்கள் கவனமாக போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்க போகுது. அது இல்லாமல் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு முருகர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் வந்து வள்ளி தேவனை சேர்ந்த முருகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. பெண் தெய்வங்கள் வழிபடுறதில்லை. ஏன்னா சுக்கிரன் இருக்கும்போது பெண் தெய்வமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பெண் தெய்வத்திலே பார்த்திங்கன்னா குரு கடாட்சமாக இருப்பாங்க. அப்போது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போது இப்போது ஐக்கிரவர் கல்விக்கு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி சரஸ்வதி வழிபாடு வச்சுக்கலாம். அது இல்லாமல் போதனை செய்யக்கூடிய
குருமார்கள் மாதங்கி ராஜ மாதங்கின்னு சொல்லப்படுற அவளை வழிபடலாம். சியாமலா வழிபடலாம். பவானின்ற தெய்வத்தை வழிபடலாம். இதெல்லாம் வந்து சரஸ்வதி அம்சமாக உள்ள தெய்வங்களாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு வரலாம். பெண்களுக்கு வந்து பெண் குழந்தைங்களுக்கு வந்து படிப்புக்கேற்ற உதவி ஒத்தாசை பண்ணலாம். அவங்களுக்கு படிப்புக்கு பணம் கட்டலாம், அதுக்கு உண்டான கட்டி அது பண்ணலாம். இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு வரலாம். தானம் உங்களால் முடிஞ்சது உங்கள் வசதிக்கு ஏற்ப செஞ்சுட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சூழ்நிலை நல்லா தான் இருக்குது. அதனால் இது மேலும் வந்து ஒரு எக்ஸஸாக தான் இருக்க போகுது. ஒரு அடிஷ்னலாக ஒரு நன்மை நடக்க போகிற விஷயமாக தான் இந்த பயிற்சியில் உங்களுக்கு நடக்க போகுது. அது இல்லாமல் குருவுடைய ராசி அதிபதியாக இருக்கிறனால உங்களுக்கு எப்பயுமே குரு கடாட்சம் இருக்கும். அது மூலிமா வெற்றி பெறுவீங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அந்த ஆஞ்சநேயர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா எந்நேரமும் வணங்குற மாதிரி 2 கையை மேலே வச்சுட்டுருப்பார். ராமஜெயம் சொல்லுவார். அந்த மாதிரி உள்ள ராமரை வழிபடலாம். இல்லைன்னா ராமஜெயம் தொடர்ந்து எழுதிட்டு வரலாம். ராம் சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். சனிக்கிழமையில் வியாழக்கிழமையிலும் ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இந்த உள்ள காலகட்டங்கள் உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது. அதனால் பயன்படுத்திங்க. இப்போ நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். மகர ராசிக்காரங்கள் பார்க்கும்போது உங்கள் ராசியே அந்த சுக்கிரன் பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. உங்கள் ராசியை அவர் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசி பார்க்குறது நல்லது தானே. சுக்கிர பயிற்சி தான் சொல்கிறோம். சுக்கிரனே உங்கள் ராசியை பார்க்கும்போது சகல சௌபாகியம் வந்து சேரும். சகல சம்பத்தும் வந்து சேரும். எல்லா விஷயத்துலையும் நல்லது நடக்கும். அதுதான் சொல்லப்படுது. சுக்கிரன் சுபகிரகம் தானே. இது இல்லாமல் உங்களுக்கு அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறனால மனைவி மூலிமா உதவிகள் கிடைக்கும். மனைவி உறவு பலப்படும். மனைவி சொல்லி மந்திரம் அப்படின்ற பழமொழி நிரூபிக்கப்படும். மனைவி மூலிமா உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். எல்லாமே நடக்கும். அப்போ ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆஹா இப்படிலாம் கூட இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி நடக்கும். உங்களுடைய கூட ஒர்க் பண்ணுறவங்க, பங்குதாரர்கள், நீங்கள் நல்லா இருக்கணும்னு அக்கறையாக இருக்கிறவங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். பிரயாணங்கள் தொடர்ந்து எப்படி இருக்கும். அது மூலிமா வருவாய் அதிகரிக்கும். இது மாதிரிலாம் பண்ணலாம். நிறைய புது திட்டங்கள் வகுத்து அது மூலிமா தொழிலில் வியாபாரத்தில் அபிவிருத்தி செஞ்சு அது மூலிமா லாபம் சம்பாதிப்பீங்க. இது மாதிரிலாம் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து புதுவிதமான ஒரு திட்டம் தயார் பண்ணி அதை வந்து அரசாங்கத்துக்கு அனுப்பிச்சு அது மூலிமா பரிசு பாராட்டு சாதனை கூட செய்வீங்க. அது மாதிரிலாம் கூட நடக்கும். இது வந்து நம்ம வீட்டுக்கு தான் நீங்கள் அது அரசாங்கத்தை தெரிவிச்சிங்கன்னா இப்போல்லாம் நிறைய தெரிவிக்கிறதுக்கு நிறைய வசதி வாய்ப்பெல்லாம் பெருகி இருக்குது. அப்போ கண்டிப்பாக அவங்க அரசாங்கத்து பார்வைக்கு போட்டிங்கன்னா நல்லா இருக்குது இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அது உங்களுக்கு அந்த பரிசு பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் இருக்குது. நம்மளும் செய்யலாம். மக்கள் தானே. மக்களாட்சி தானே இப்போ நடந்துட்டு வருது. அந்த காலத்தில் மன்னராட்சி நடந்தது. இப்போ மக்களாட்சி தான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் அரசாட்சி பண்ணிட்டு வராங்க. அதனால் நம்ம மக்கள் வந்து அரசாங்கத்துக்கு உதவி பண்ணலாம், யோசனை சொல்லலாம், எல்லாமே செய்யலாம். அதுக்கும் தனியாக துறை வச்சுருக்காங்க. அந்த துறைக்கு நம்ம எழுதி போடலாம், நேரில் போய் சொல்லலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். நம்ம பேசாமல் இருக்கிறனால தான் அவங்க மக்களுக்கு எதுவும் தேவையில்லை போலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே பார்த்து செய்வாங்க. நம்ம கேள்வி எழுப்பணும், பண்ணணும், போராட்டம் மட்டும் பண்ணுறோமே. ஆனால் நம்ம யோசனை ஏன் சொல்ல மாட்டோம்? அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லணும், திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் தானே சொல்லலாம், தப்பு கிடையாது. எதிர்க்கட்சி தான் சொல்லணும் அவசியம் இல்லை. நம்ம வாழக்கூடிய மக்கள் நம்மளுக்காக தான் அரசாங்கம். அதனால் நம்ம வந்து கண்டிப்பாக செய்யலாம், சொல்லலாம். அது இந்த பதிவில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கலாம். நீங்கள் மக்களுக்கு வந்து அரசாங்கத்து மூலிமா உதவிகள் வாங்கி கொடுக்கலாம். நீங்கள் அரசாங்கத்துக்கு யோசனை சொல்லலாம். இதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. அந்த வகையில் தான் இப்போ உங்களுக்கு அந்த மூல காலகட்டங்கள் இருக்குது. அப்புறம் மகர ராசிக்காரங்க பெருமா நீதி நேர்மை சத்தியத்துக்கு உட்பட்டவங்க, சனியுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு மதிப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்போ கண்டிப்பாக பண்ணலாம். இப்போது சனியோட பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சிருக்கு. சனி வக்கரம் பெற்று பிறந்த ஜாதகத்தில் இருந்தால் இந்நேரம் இப்போ உள்ள நேரம் உங்களுக்கு நல்லா அமோகமாக இருக்க போகுது. நீங்கள் தொட்டது தொடங்கும், உயர்ந்த பதவியில் வந்துடுவீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி சொன்னதை அரசாங்கம் கேட்கும். ஆனால் சனி வக்கரம் பெற்றுக்கணும் உங்கள் ஜாதகத்தில். அப்படி இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, அதுக்கு உண்டான 50% பலன் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் உங்கள் ராசி சுக்கரன் பார்க்கறனால நல்ல விஷயம் தான் மேக்ஸிமம் நடக்கும். சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். பொண்ணு கல்யாணம் வச்சுருந்தா, பையனு கல்யாணம் வச்சுருந்தா கூட அதுக்குண்டான முயற்சியெலாம் எடுத்து அதை நிறைவேற்ற பார்ப்பீங்க. பல விதமான விருந்து கேளிக்கைகள்லாம் கலந்துப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை வழிபாடு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த சுக்கரனுடைய பேச்சு நடக்கிறனால இல்லாமல் அந்த பெருமாள் லக்ஷ்மி
நாராயண பெருமாள் அப்படி இருக்கலாம், லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் இருக்கணும், அப்படி பெருமாளை வழிபட்டு வரலாம். சிவன் சக்தி வழிபட்டு வரலாம். அது மாதிரி மனைவியோடு இருக்கவங்கள அது மாதிரிலாம் வழிபட்டு வரலாம். நவகிரகத்தில் கூட சில கோயிலில் பார்த்திங்கன்னா அந்தந்த கிரகங்களுடைய மனைவியோடு இருக்கக்கூடிய அம்சமாக இருப்பாங்க. அது மாதிரிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே போய் வழிபடலாம். குடும்ப சமேதராக இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். இறை வழிபாடு பண்ணிட்டு வரலாம், தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் பெரும்பாலும் வந்து விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ விளக்கேற்றுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருள் மறைஞ்சி ஒளி தான் வீசப்போகுது. எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். விளக்குக்கு போடுறதுக்கு வந்து நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். கோவிலில் விளக்கு வாங்கி கொடுக்கலாம், அந்த தீபத்துக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரலாம். சிறு சிறு உதவி தான், அது வந்து பெரிய உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். இது மாதிரி பண்ணிட்டு வரலாம். சிவன் சக்தி வழிபாடு பண்ணிட்டு வரலாம். சிவன் பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் பிரதோஷத்தன்னைக்கு உங்களுக்கு வந்து வெள்ளை நிற திரவமான அந்த பால், தயிர் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து பண்ணிட்டு வரலாம். கரும்பு சாறு அது சிவனுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது பிரதோஷ வழிபாட்டில் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு மேன்மேலும் நல்ல வளர்ச்சி அடையும். கஷ்டங்கள் மறைஞ்சு இன்பங்கள் பெருகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மகராசிக்காரங்க பார்த்தா சுக்கிர பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லது தான் செய்ய போகுது. இறை வழிபாடுகள் தான தர்மங்கள் எல்லாம் பண்ணிட்டு வாங்க. தான தர்மங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இப்போது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ மழையாக இருந்தால் கொடை, வெயிலாக இருந்தாலும் கொடை வாங்கி கொடுக்கலாம், செருப்பு வாங்கி கொடுக்கலாம். வெயில காலத்துமா இருந்தால் அவங்களுக்கு ஏற்ற போர்வை வாங்கி கொடுக்கலாம், உணவு தண்ணீர் இது மாதிரிலாம் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அதுதான் தான தர்மங்கள். தான தர்மம் எந்த வகையான வேணாலும் உதவி பண்ணலாம். அவங்க வந்து அதை பெறுவதுக்கு தகுதியாக இருக்கணும். அவங்களுக்கு தேவையான பொருளாக இருக்கணும். அது சும்மா கண்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா அது பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு தேவையான பொருட்களை தானமாக கொடுத்தீங்கன்னா, தர்மமாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் செய்யும். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கிர பயிற்சி ஓரளவுக்கு பரவாயில்ல, ரொம்ப ஓஹோன்னு சொல்ல முடியாது, அதுக்குன்னு ரொம்ப கஷ்டமான பலன் அனுபவிக்க போகிறீங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து உங்கள் ராசிக்கு உண்டான 12ஆம் இடத்தை பார்க்குறார். 6லேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போது 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது உங்களுக்கு திடீர்னு ஒரு உதவிகள் கிடைக்கும், உத்தியோக உயர்வு கிடைக்கும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், உத்தியோகத்தில் புதுசாக ஏதாவது பண்ணி பாராட்டு வாங்குவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அது இல்லாமல் வந்து வழக்குகள்லாம் வந்து முடிவுக்கு வரும். பஞ்சாயத்து வந்தால் உடனே அந்த பஞ்சாயத்து முடிவுக்கு வந்துடும், தீர்ந்துடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சண்டை போடுவாங்க, வாக்குவாதம் பெருசாகிடும், பஞ்சாயத்து பண்ணாலும் தீராது, அப்புறம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு அது உடனே முடிஞ்சிடும், சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். அதனால் இதுக்கு நீங்கள் அதுக்காக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. அப்போ கண்டிப்பாக முடிஞ்சிடும், அதெல்லாம் தீர்ந்துடும். அது இல்லாமல் நோய் நொடி வந்தாலும் உடனே மறைஞ்சிடும். அதுக்குண்டான உடனே உணவு பார்த்துருங்க, உடனே செக் பண்ணிப்போம் உடம்பு, உடனே சமயோசமாக நடந்துக்க அதுக்கு அதை நிவர்த்தி பண்ணுவீங்க. அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அது மாதிரி நடக்கும். அது இல்லாமல் வெளிநாட்டு பயணம் கண்டிப்பாக ஏற்படும். உங்களுக்கு நஷ்டங்கள் குறைவாக தான் இருக்கும், லாபங்கள் அதிகரித்து காணப்படும். நல்ல ஒரு தாம்பத்திய அனுபவம் கிடைக்கும். ஏகாந்தமான ஒரு எண்ணங்கள் மனசில் மேலோங்கும். தியான மார்க்கத்தில் இறைசக்தியை கண்டு உணர்வீங்க. அந்த ரொம்ப நாளாக கிடைக்காத அந்த ஆன்மீகத்தில் உள்ள ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போது அது மூலிமா நல்லது நடக்கும். ஆன்மீக முன்னேற்றம் கிடைச்சாலே எல்லா வகையான முன்னேற்றமும் ஏற்பட்டுரும். பெரியோர்கள், ஆன்மீகவாதிகள், மகான்கள் தரிசனம், சித்தர்கள் தரிசனம், அவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அது கிடைக்கிற நேரமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. பெரும்பாலும் கும்பராசிக்காரங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சதுன்னு சொல்லப்படுது. அவங்க தொட்ட இடம் தொடங்கும். அவங்க கையால் எது நம்ம வாங்கினாலும் அது நம்மளுக்கு வளர்ச்சியாக இருக்கும். அவங்களுக்கு வளர்ச்சினா கூட நம்மளுக்கு வளர்ச்சியாக இருக்கும். இதுதான் அவங்களுடைய செயல். அப்போ அவங்களுக்கு நம்ம நல்லது தான் செய்வோம். அப்படிப்பட்டவங்க தான் அந்த கும்பராசிக்காரங்க. அப்போது இப்போ உள்ள சூழ்நிலையில் சுக்கிரனுடைய பயிற்சி பார்க்கும்போது கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். சுக்கிரன் சனியோடைய நட்பு கிரகமாக தான் சுக்கிரன் சொல்லப்படுது. அதனால் நன்மை தான் செய்வார், தீமையை கொடுக்க மாட்டார். அதனால் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த பயணங்கள் நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். அந்த பயணங்கள் மூலிமா உங்களுக்கு கேட்ட உதவிகள் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. குடும்பத்தை எப்படிலாம் கொண்டு வரலாம், எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய துறையை வந்து எப்படி டெவலப் பண்ணலான்னு யோசிப்பீங்க. இது மாதிரிலாம் யோசித்து பண்ணி நல்லது தான் பண்ணி முடிக்க போகிறீங்க. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக
மேன்மேலும் நல்லது தான் கொடுக்க போகுது உங்களுக்கு. மற்ற கிரகங்கள் சரியில்லைனா கூட இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். அந்த 1 மாத காலத்தில் நீங்கள் பயன்படுத்தி முன்னுக்கு வரலான்னு சொல்லி நீங்கள் வந்து செய்யக்கூடிய இறை பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்கா, லக்ஷ்மிக்கு வெள்ளிக்கிழமையில் கலசம் வச்சு அவளை வழிபட்டு வந்தால் ரொம்ப நல்லது. கலசம் வச்சு தேங்காய் வச்சு மட்டை தேங்காய் வச்சு மாவில் வச்சு அதில் நீர் ஊற்றி அதில் எலுமிச்சம்பழம், ஜாதிக்காய், ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வரலாம். கோமியம் இருந்தால் கொஞ்சம் ஊற்றி வரலாம். இது மாதிரி வச்சு கலசம் மாதிரி வச்சு ஒரு வெள்ளிக்கிழமையில் ஆரம்பித்து ஒரு 11 நாள் தொடர்ந்து லக்ஷ்மி பூஜை பண்ணி முடிக்கலாம். இல்லை குறைஞ்ச நாள் 3 நாள் சொல்லப்பட்டிருக்கு, 3 நாள் வச்சு பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அந்த தண்ணியை வீட்டுக்குள்ளே தெளிச்சிட்டு வரலாம். இது மாதிரிலாம் தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அடிக்கடி. நீங்கள் அந்த கும்பம் வச்சு பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதுக்கு தான் இப்படி சொல்லியிருக்கேன். கும்பராசியில் பிறந்திருக்கனால அந்த கும்பன்ற கலசத்தை அடிக்கடி பூஜையில் வச்சு பண்ணலாம், கோவிலில் வச்சு பண்ணலாம். இல்லை கோவிலுக்கு கொண்டு போயிட்டு அதை வச்சு அங்கே வணங்கிட்டு வரலாம். அங்கே நடக்கிற பூஜையில் கலந்துக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு நன்மை மேலே நன்மை நடக்கும். தான தர்மங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பேருக்கு உதவி ஒத்தாசை பண்ணணும்னா நிறைய உணவு வகைகளை, விதவிதமாக உணவுகள், பழங்கள், உடல் நலத்துக்கு ஏற்ற உணவுகளாக வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். எதுவும் ஏனோ தானோன்னு வாங்கி கொடுக்கக்கூடாது. இப்போ சில பேர்கிட்ட போய் கேளுங்க, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும் இன்னும் அவங்க சொல்லுவாங்க. அவங்க விரும்பிய சாப்பாடை வாங்கி கொடுக்கும்போது இன்னும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்க நேரம் இந்த மாதிரி அவங்களுக்கு விரும்பின சாப்பாடு கிடைக்குது இல்லையா, அது இலவசமாக கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக உங்களை வாழ்த்துவாங்க. சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, பல பேர் மனசுக்குள்ளே வாழ்த்துவாங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தடைகள் தாமதம்லாம் விலகி கண்டிப்பாக எடுத்த காரியம் வெற்றி பெறும். உங்களுக்கு நினச்ச எண்ணங்கள்லாம் பலிதமாகும். இது மாதிரிலாம் நடக்க போகுது. நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இதுதான் இந்த தான தர்மங்கள் மூலமாக சொல்லியிருக்கேன். இறை வழிபாடுன்ற போது சிவசக்தி வழிபாடு உங்கள் வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. சுக்கிர பயிற்சிக்கு அம்மன் வழிபாடு நம்ம வந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அம்மனுக்கு வந்து பெரும்பாலும் கலசத்தில் பால் எடுத்துகிட்டு போய் பால் கூட எடுப்பான்னுவாங்க அம்மனுக்கு. அதில் கலந்துங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தில் நீங்கள் கலந்துட்டால் நல்லது. அந்த பால் சொம்பு உங்கள் கையிலே கொடுப்பாங்க. அபிஷேகம் முடிஞ்சோன்னே பணம் கட்டி வாங்கிக்கலாம். இல்லைன்னா அவங்களே கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்கு. அதை வாங்கி வந்து வீட்டில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த எக்காரணம் கொண்டு அந்த பால் குடத்தை வந்து தானமோ தர்மமோ இல்லை வேறு ஏதோ பண்ணக்கூடாது. அது இறை சக்திக்கு பூஜைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிட்டு வரணும். இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்லதாக இருக்கும். உங்கள் மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அவர் சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 5, 11ன்றது ரொம்ப நல்ல விஷயந்தான். கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது. 5ல் சுக்கிரன் வந்திருக்க போது நீங்கள் நினச்ச விஷயம்லாம் நடக்கும். இதனால் வரைக்கும் தள்ளி போட்டிருந்த விஷயம்லாம் சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். சுபகாரிய முயற்சி நடக்கும். ஒரு செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதனாமல் உங்களுடைய குழந்தைகள் புத்தி கல்வி வளர்ச்சி ஏற்படும். அவங்களுக்கு பரிசு பாராட்டு கிடைக்கும். மக்கள் மூலிமா தொழில் பண்ணுறவங்க மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். பிரபலமாவீங்க. இது இல்லாமல் வீடு தேடி எல்லாமே வந்து சேரும். உங்களுக்கு நீங்களாக போய் கேட்குறத விட வீடு தேடி வந்து சேரக்கூடிய விஷயங்கள் தான் இப்போ நடக்க போகுது உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு. அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் தான் சுக்கிரன் உச்சமாக வரார். அந்த சுக்கிரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் வந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் நினச்ச எல்லாமே நடக்கக்கூடிய காலமாட்டு தான் இது அமைஞ்சிருக்கு. அப்போ வந்து தாயார் மூலிமா உதவிகள் கிடைக்கும், மனைவி மூலிமா உதவிகள் கிடைக்கும். இதுமாதிரி நடக்க போகுது. உறவுகள் மூலிமா உதவிகள் கிடைக்கும். இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அடிக்கடி வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டுருக்கும். அது மூலிமா நல்லது நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்கும். அப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு இது வரைக்கும் போகாமல் இருந்தீங்கன்னா போயிட்டு வரலாம். குலதெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல் வைக்கலாம், பிரார்த்தனை செய்யலாம். அது கண்டிப்பாக நடக்கும். நல்லது தான் நடக்க போகுது. உங்கள் முன்னுடைய ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அதுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குண்டான புண்ணியஸ்தல யாத்திரை போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இது இல்லாமல் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கறனால உங்களுக்கு பல்வேறான லாபங்கள் பெருகும். தொழில், உத்தியோகம், வியாபாரத்தில் நல்ல நிலைமை தான் ஏற்பட போகுது. அது இல்லாமல் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொண்டுகிட்டே இருப்பீங்க. இது இல்லாமல் உங்களுடைய தாயார் வழி உறவில் ஒரு நன்மையான விஷயம் நடக்கும். அவங்க மூலிமா ஒரு நல்லது நடக்கும். ஒரு உறவு பலப்படும். இல்லைன்னா ஒரு புது உறவு வந்து உங்கள் குடும்பத்தில் வந்து இணையும். இது மாதிரிலாம் நடக்கும். புத்திர சந்தானம் கிடைக்கும். இது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த பதிவில் புத்திர சந்தானம் கண்டிப்பாக உருவாகும். அது மூலிமா ஒரு பிரிஞ்சிருந்த குடும்பம் கண்டிப்பாக சேரும். இதெல்லாமே இந்த மீனராசிக்காரங்க இப்போ நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது நீங்கள் குரு வழிபாடு உங்களுக்கு வியாழக்கிழமையில் உயர்ந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அது இல்லாமல் அந்த குருவிலேயே பெண் தெய்வமாக பெண்கள் இருப்பாங்க இல்லையா, குரு மகான் இப்போல்லாம் நிறைய இருக்காங்க. சித்தர்கள் இருக்காங்க, மகான்கள் இருக்காங்க. பெண் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்த பெண் தெய்வ குரு வழிபாடு ஏற்றதாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள நீங்கள் வழிபட்டு வரலாம்.
அது இல்லாமல் முருகர் வழிபாடு உகந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. முருகர் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். கடல் கடந்த ஆறு, குளம், ஏரி, கடல் இது மாதிரி உள்ள நீர்நிலை பக்கத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு, அதுவும் வள்ளி தேவனோட இருக்கிற முருகர் வழிபாட்டார் ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே இப்போ செயல்படும். எண்ணங்கள் வெற்றி பெறும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் நினச்சதை சாதித்து காட்டுவீங்க. அதில் பரிசு பாராட்டு கிடைக்கும். அது இல்லாமல் ஒரு பெரிய பிரபலமான மனிதர் அவர் மூலியமாக உங்களுக்கு ஒரு உதவி வந்து கிடைக்கும். அது பேருதவியாக இருக்கும். சிறிய உதவி இல்லை, பேருதவி. அந்த உதவி கிடைச்சிட்டாலே உங்கள் வாழ்க்கையில் என்னப்பா திடீர்னு வந்தார், உங்கள் உதவி பண்ணார், நீ செட்டில் ஆகிட்டியா? ஆமாப்பா நான் செட்டில் ஆகிட்டேன், ஃப்யூச்சர் சூப்பராக இருப்பா, அப்படி தான் சொல்லுவீங்க. அதுக்குண்டான வாய்ப்பு இப்போது கண்டிப்பாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இந்த மீனராசிக்காரங்க நீங்கள் இந்த இரவு பலம் பண்ணிட்டு வரணும். தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் நீர் வாழில் ஜீவராசிக்கு வந்து தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். மீன்களுக்கு வந்து உணவு கொடுத்துட்டு வரலாம். இது இல்லாமல் திரவ உணவுலாம் வந்து தான தர்மம் கொடுத்துட்டு வரலாம். பழ ஜூஸு, பழரசம், நீர்மோர் இது மாதிரிலாம் கொடுத்துட்டு வரலாம். அதெல்லாம் கொடுத்துட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம். இது இல்லாமல் அவர்கள் தேவை இருந்தால் அவர்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம் தான தர்மங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அமோகமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.